ஓம் शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनम् मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्छेदन कौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। கபில சரித்திரம் பார்த்தோம் போன வாரம். ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்துடுறோம். முதல் ஸ்லோகத்துல மனு தன்னுடைய வாழ்நாட்கள்லாம் ரொம்ப அழகா கழிக்கிறார். அவர் பகவான் தியானத்திலேயும் அப்புறம் கதைகள் எல்லாம் எல்லாருக்கும் பகவானுடைய கதைகளை எல்லாருக்கும் சொல்லியும் தன்னுடைய மன்வந்திரத்தை கழிச்சுருக்கார் மனு. அந்த சமயத்துல கர்தமர் அவர் பிரம்மாவுடைய ஆக்ஞைப்படி சிருஷ்டி காரியம் தொடங்குறதுக்கு தியானத்துல முற்படுறார். ஒரு இயற்கையான சூழல், சரஸ்வதி நதிக்கரையில் உட்கார்ந்துட்டு 10,000 வருஷம் அவர் தியானத்துல ஈடுபடுறார். அவர் கர்தமரை எப்பவுமே பிரம்மாவுடைய நிழல்னு சொல்ற, நிழலிலிருந்து பிறந்தவராம் அவர். அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்குள்ள விளக்கங்கள் நான் கொடுத்தேன். 10,000 வருஷம் அவருடைய தியானத்தினுடைய மகிமையில கருடாதி ரூடராக அவர் முன்னால காட்சி தரார் பகவான். அதுக்கப்புறம் அவருடைய அனுகிரகமும் பண்றார். ஸ்லோகம் 4ல பார்த்தோம். பகவான் அவர் கர்தமருக்கு அனுகிரகம் பண்றார். அனுகிரகம் என்ன பண்றாருன்னா, உனக்கு மனுபுத்திரி மனைவியாக அமைவள். ஏன்னா அவருடைய ஆசை என்ன, பிரம்மாவுடைய நிழல் இல்லையா. அப்போ தியானத்தில் ஈடுபடுறார். பிரம்மா ஆக்ஞைப்படி அவர் அந்த சிருஷ்டி காரியத்திலும் ஈடுபடணும்னுட்டு விரும்புகிறார் கர்தமர். அதனாலதான் நிழல்ல இருந்து பிறந்தார்னு சொல்றாவா. ஏன்னா எக்ஸாக்டா அவ அப்பா என்ன நினைக்கிறாரோ அதே தான் அவர் நினைக்கிறார் அவர். அப்போ மனுவுடைய புத்திரி உனக்கு மனைவியா அமைவள். உனக்கு 9 பெண்களும் பிறப்பா. அப்புறம் ஸ்வயம் நானே உனக்கு பிள்ளையாக பிறப்பேன்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சு போய்றார். இவ்வளோ பாக்கியம் அவருக்கு. அதெல்லாம் அவருடைய தியானத்தினுடைய பிரபாவமும் என்னவோ தெரியல. பகவான் சொல்றார், நானே உனக்கு குழந்தையா பிறப்பேன்னு சொல்றார். இப்போ இதுல இருந்து அந்த சாங்கிய பிலாசபி அவர் சொல்லி கொடுக்கிறார் அந்த சமயத்துல. அப்ப அவரும் தன்னுடைய தாயார் தந்தையோடு தேர்ந்தெடுத்துக்கிறார் பகவான். தான் சொல்ற விஷயம் எல்லாருக்கும் பரப்பணும் இல்லையா. மேபி அந்த சமயத்துல தர்மங்கள் குறைஞ்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் மறுபடியும் ரிவைவ் பண்றதுக்கோசரமும் அப்பப்போ பகவான் அவதாரம் எடுத்துன்னு இருக்கார். ஸோ இப்போ கர்தமர் அவருக்கு சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் சரஸ்வதி நதிக்கரையில மனு வரணும் இல்லையா, பொண்ணு தேவகூதி எல்லாருமே அங்க வரணும். இப்போ அவர் காத்துன்னு இருக்கார். ஆனா இந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? நாரதர் பகவானுடைய பிரேரணையில அவர் என்ன பண்றாருன்னா, மனுவிட்ட போயிட்டு கர்தமருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றார். கர்தமர்னு ஒரு முனிவர் இருக்கார். அவர் அவருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. ரொம்ப நல்லவராக்கம் அது எல்லாம் சொல்றாரு அவர். அப்போ அவருடைய பொண்ணு தேவகூதி ஆல்சோ இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கணவன் தான் நமக்கு அமையணும்னுட்டு அப்பவே அவளும் தீர்மானம் பண்ணிட்டு விடுறான். ஸோ அப்படியாக அடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ தங்க தேர்ல மனு, அவர் எப்பேற்பட்டவர் இல்லையா, அதிபதி, 7 தீபங்களுக்கு அதிபதி மனு. அப்போ அவர் கர்தமரை தேடிண்டு தன்னுடைய மனைவி சதரூபை, தன்னுடைய பெண் தேவகூதி, இவ எல்லாருமா அந்த சரஸ்வதி நதிக்கரைக்கு வரா. அந்த வனாந்திர பிரதேசத்துக்கு இவ இருக்கிற இடமும் தீபம், அரண்மனையில ஏகபோகமா இருக்கப்பட்டவா மனு. ஸோ அவ வரா. வந்துட்டு அவ இச்சைப்படி பகவானுடைய பிரேரணையிலே எல்லாம் நடக்கிறது. இவரோ 10,000 வருஷம் தியானம் பண்ணி இவர் உங்களுக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அவருடைய வயசு என்னவா இருக்குன்னு இல்லையா. ஸோ அப்பேற்பட்டவளை இந்த இவருடைய பொண்ணும் எவ்வளோ அழகா இருக்கா பார்க்கறதுக்கு இல்லையா. தருணிங்கிறார் அவர், ஸ்ரீமன் பட்டத்திரி. அவளும் அதை ஒத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியாக இவளோட கல்யாணம் பிரம்ம விவாகம்.
நான் விவாகத்தை பற்றி அன்னைக்கு சொன்னேன். ரொம்ப எளிமையாக நடக்கிறது அந்த காட்டிலே, வனாந்திரத்திலே. அப்புறம் பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவள் திரும்பி போயிடுறான். இப்போ இவளுக்கு தேவகூதி இவருக்கு சிசுரூஷை பண்றான். இவருக்கோ பகவத் தியானத்துல தான் ஈடுபாடு. அப்போ அதை இவள் அறிஞ்சுட்டு தேவகூதி எப்பவுமே பணிவிடையில இறங்கி விடுறா. அவள் பார்வதி எப்படி பரமேஸ்வரனுக்கு பணிவிடை பண்ணினாலும் அந்த மாதிரி பண்றாளாம் தேவகூதி. அப்ப அந்த சமயத்துல கர்தவர் நினைக்கிறார், இவளை கண்டிப்பா நம்ம அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும் நினைச்சுக்கிறார் அவர். அப்போ இவர் ஆனா வயசும் நிறைய கூடியாச்சு. 2 பேருக்குமே காலம் கழிஞ்சு போயிட்டே இருக்கு. இப்படியே 2 பேருக்குமே வயசு கூட்டிட்டு தான் இருக்கு. ஆனாலும் என்ன, பிரம்மாவுடைய ஆக்கியம் இல்லவா, இவர் அந்த சிருஷ்டிய காரியத்துல கண்டிப்பா தொடங்கி ஆகணும். அப்ப அதனால இவர் அனுகிரகம் பண்ணிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, தேவகூதிக்கு நீ பிந்து சரஸ்ல போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வா, உனக்கு நல்ல இளமையான சரீரம் கிடைக்கும் அப்படின்னுட்டு தேவகூதிட்டு சொல்றார். இப்போ தேவகூதியும் அதே மாதிரி பிந்து சரஸ்ல போயிட்டு ஸ்நானம் பண்றாள். ஸ்நானம் பண்ணி அந்த சமயத்துல வித்யாதர ஸ்திரீகள் இந்த இதுல பார்க்கலாம் நீங்க. ஸ்திரீகள் எல்லாரும் தேர்ந்து அவளுக்கு நல்லா ஆபரணங்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா அலங்கரிக்கிறாள். அப்போ அவளுடைய இளமையை திரும்பி வந்த மாதிரி அவ்வளோ அழகா இருக்காளாம் தேவகூதி. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இவரும் இருக்கணும் இல்லையா. ஸோ இவரும் புதுசாக தன்னுடைய தேகத்தை புதுப்பிச்சுக்கிறார். எல்லாமே அவருடைய தியானத்தினுடைய மகிமை. அப்போ அதே மாதிரி கர்தமரும் அவருக்கு நல்ல இளமையான தேகம் கிடைக்கிறது. இப்போ இப்படி அவர் பகவானுடைய அந்த அனுகிரகத்துல தன்னுடைய யோக வலிமையினால ஒரு விமானத்தை உருவாக்கி அந்த விமானத்துல எல்லா சௌகரியங்களும் இருக்கு. இவ 2 பேரும் இந்த கந்தர்வர்கள் வித்யாரஸ்ரீகள் எல்லாருமா கூடிட்டு இவ தேவ மார்க்கத்துல இவ தேனிலவுக்கு புறப்படுறான். அப்போ நல்ல உத்தியானவனங்கள் எல்லாரும் சுத்தி பார்க்குறான். சத வருஷம் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. 100 வருஷ காலம் இவ இந்த மாதிரி தேனிலவில் இறங்கி இருக்கும்போது இவளுக்கு 9 பெண்கள் பிறக்கிறான் அந்த சமயத்துல. அப்படியாக தேனிலவெல்லாம் கழிச்சுட்டு வரா. இப்ப நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு 9 பெண்கள் பிறந்திருக்கு. இந்த சமயத்துல கர்தமர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் இனி மறுபடியும் நான் வனத்துக்கு போய் தியானத்துல ஈடுபடணும்ட்டு அவர் சொல்றார் தேவகூதிட்டம். ஆனா தேவகூதி என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கணும், அப்புறம் இந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் இல்லையா. ஸோ இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கு, அதனால நீ என் கூட இருக்கணும்னு சொல்றாவ. அப்போ பகவானுடைய ஆக்ஞை அதுதான் இல்லையா. பகவான் அவர் பிளஸ் பண்ணியிருக்கார், நானே உனக்கு பிள்ளையா பிறப்பேன்னு சொல்லியிருக்கார் அவர். அப்போ கர்தமர் என்ன சொல்றாருன்னா, தேவகூதிட்ட நீயும் பகவான் ஆராதிக்கணும். அப்போ நமக்கு ஸ்வயம் பகவானே பிள்ளையா பிறக்க போறார், அதனால நீயும் அவர் ஆராதனை பண்ணணும் இந்த எஞ்சியுள்ள காலங்கள்ல சொல்றார். அவர் சொன்ன பிரகாரமே தேவகூதியும் பகவத் தியானத்தில் ஈடுபட்டு அவளும் ஆராதிக்கிற பகவானம். அப்படியாக அவளுக்கு ஸ்வயம் பகவானே கபிலராக அவதரிக்கிறார். அவர் நீங்க பார்க்கலாம், ஸ்வயம் பகவான் மகாவிஷ்ணு அவர் கபிலராக இவர் 2 பேருக்கும் பிறக்கிறார். இவர் அதை சொன்னபடி எல்லாமே நடக்கிறது. ரொம்ப இப்ப இந்த கர்தமர் என்ன சொல்றாருன்னா, சரி இவருடைய பகவான் சொன்னபடி எல்லாம் நடந்தாச்சு, இனிமேல் நான் வனத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு பிள்ளையோ கபிலர் சாட்சாத் பகவான் அதுக்கு பகவான். அப்ப அவரையே வலம் அவர் வனத்துக்கு போயிடுறார். அதுக்கு முன்னால தன்னுடைய 9 பெண்களுக்கும் அந்த 9 பிரஜாபதிகள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இந்த 9 பிரஜாபதிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் பிரம்மாவோட சிருஷ்டியில அந்த பிரஜாபதிகள். ஸோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றா. ஸோ அவளோட டியூட்டி முடிஞ்சாச்சு. அவர் வனத்துக்கு கிளம்பிடுறார். பகவானை வலம் தன்னுடைய பிள்ளைய வலம் நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் வனத்துக்கு கிளம்பிடுறார். அதுக்கப்புறமா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார் கபிலருக்கு, நீ தாயாரை பார்த்துக்கணும், நீ அவளுக்கு உபதேசம் பண்ணலாம் சொல்றான். இப்போ கபிலர் உபதேசத்துக்கு ஆரம்பிச்சுடுறாரு. அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. வயசு 5 வயசு தான் அவருக்கு. இப்போ அம்மாவை எப்படி பொண்கள் எல்லாம் கல்யாணம் கழிஞ்சு போயாச்சு, கணவனும் மறுபடியும் தியானத்தை ஈடுபடுறதுக்கு அவரும் வனத்துக்கு கிளம்பியாச்சு. இப்போ புள்ள மட்டும்தான் கூட இருக்கார். அப்போ இப்போ கபிலர் உபதேசம் பண்றார். அதை நம்ம இனிமே பார்ப்போம். இந்த கபிலோபதேசம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஸ்லோகங்கள். இங்க ஸ்வயம் பகவானே தாயாருக்கு சொன்ன உபதேசங்கள் இது. நம்ம எல்லாருமே தேவகூதியோட ஸ்தானத்துல இருந்து அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அவ எப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அந்த எப்படியாக்கும்
இந்த பகவான் அடையிறது அந்த மார்க்கங்கள் என்ன, எந்த விதத்துல பகவானை சேவிச்சு நம்ம அடையலாங்கிறத பத்தி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்பேன். அப்போ ஸ்வயம் பகவானே அதுக்குள்ள மார்க்கத்தையும் காட்டி கொடுக்குறார், என்ன பண்ணணும்னு சொல்லியும் கொடுக்குறார். ஸோ கபிலோபதேசம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான கட்டம். அது நம்ம படிக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும், கேட்கறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா அது அந்த நிறைய ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்கு. இதுல இந்த சில தத்துவங்கள் 24 தத்துவங்களை பத்தி எல்லாம் ஏற்கனவே தசகம் 5ல நம்ம பார்த்துருக்கோம். நீங்க அதெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி ஈஸியர். எனவே பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இந்த உபதேசத்தை எடுத்துக்க முடியும்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ யாரோ ஆடியோ இஸ் ஆன். மதிரிஹ குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா த்வமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மஹதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபில அனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதி. இப்போ தாயாருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னால உட்காந்து இந்த கூட்டில் முன்னால உட்கார்ந்துட்டு பகவான் உபதேசம் பண்றாரு. இப்போ முதல்ல என்ன சொல்றாருன்னா, பகவான் என்ன சொல்றார், மதி இஹ குண சக்தாங்கிறார். குணம். இப்போ குணங்கள்னா ஒரு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு 3 குணங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னொன்று கயறு. குண சக்தான்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சம்சாரத்தில் ஈடுபடுறது, அட்டாச்மெண்ட். கயத்தால நம்மளை கட்டி போட்டு விடுறது சம்சாரத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம். நம்மளாம் சம்சாரிகள் இல்லையா? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம கயத்தோட கட்டி போட்டு விடுறது. ஸோ மதிரிஹ குண சக்தா. அதுக்கு இந்த உபநிஷத்துக்கு முண்டோபனிஷத்துலேருந்து இந்த ஒரு படம் கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்தேன்னா 2 பறவைகள் இருக்கு பாருங்க. இந்த 2 பறவைகள், ஒரு பறவையை நீங்க பார்த்தேன்னா அது இந்த நன்னா அந்த பழங்கள் எல்லாம் ருசிச்சு சாப்பிட்டு துவா சூப்பர்ணா சயுஜா சகாயா. அதாவது இது 2ம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா. அது இந்த மரம், அதே மரத்துல இருக்கு இந்த 2 பறவைகளும். ரொம்ப காலமா அங்கேயே அதுகள் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த விருட்சத்துல உட்காந்து நீங்க ஒரு பட்சியோ அது சும்மா பார்த்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். இன்னொரு பட்சியை பார்த்தானா அது நல்ல பழங்கள் எல்லாம் ருசிச்சு சாப்பிட்டு இருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம் என்னன்னா, இந்த ருசிச்சு சாப்பிடுறதுங்கிறது நம்ம சம்சாரத்தோட எப்படி அட்டாச்சா இருக்கும். அப்போ என்ன, எப்பவுமே நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி இல்லையா லைஃப்ல. இது மாதிரி என்னைக்கு இருக்க முடியுமா, எப்படி இருக்க முடியும், எந்த வழியில பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி குழந்தைகளை படிப்பிக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது நமக்கு சுகத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். ஆனா இதை நம்ம கண்டினியூஸா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதனாலதான் சொல்றார் குண சக்தாங்கிறார். சக்தான்னா ஒட்டிக்கிறது. நம்ம சம்சாரத்தோட நம்ம ரொம்பவுமே பந்திச்சுட்டு விடுறோம். நம்ம பந்த கிருத்துனா நம்மளை அப்படி கட்டி போட்டு விடுமா. எப்படி ஒரு கயத்தால நம்மளால ஒரு எதையுமே கட்டி போட முடியுமோ, சம்சாரம் அது நம்மளை அப்படி கட்டி போட்டு விடுமா. அப்போ அந்த புத்தி எல்லாமே நமக்கு அதான் மதி இஹ, புத்தியும் மாறிவிடுறது. நமக்கு வேற எதை பத்தியும் நமக்கு நினைக்க தோணாது இல்லையா? எப்பவுமே இந்த சம்சாரத்துல என்ன நடக்கிறோ அந்த விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணணும். மனைவிக்கு என்ன வேணுமோ அதை பூர்த்தி பண்ணோம், குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை பூர்த்தி பண்ணோம். ஒரு பிஸி டேஸ் இது. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி டேஸ் எல்லாம் கழிச்சிருக்கோம் நம்ம. ஸோ மதிரிஹ குணசக்தா. அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சம்சாரத்தில் இருக்கும் பொழுது நம்மளை அப்படியே சம்சாரத்தில் நடக்கப்பட்ட அந்த விஷயங்கள் இல்லையா, அப்படியே அந்த பற்றுக்கள் எல்லாம் நம்மளை அப்படியே கட்டி போட்டு விடுறதுன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அம்மா கேட்கிறா, இதுல இருந்து நம்ம எப்படியாக்கும் விடுபட்டு வர்றது இல்லையா? அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கட்டி போட்டிருக்கும் பொழுது மதிரிஹ குணசக்தா பந்த கிருத்து. அப்போ அதுல இருந்து அசக்தா 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 ஆப்போசிட், இதுல இருந்து விடுபடணும். அப்போ இதுல இருந்து விடுபட்டாதான் சக்தாது அமிர்த கிருத்துங்கிறார். அமிர்த கிருத்துன்னா இதுல இருந்து விடுபட்டாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றாரு. இப்போ அந்த பட்சி பாருங்க, எப்ப பாரு இந்த இது கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஃபீடு பண்ணணும், அப்புறம் சர்க்க விருத்தி பண்ணணும் இல்லையா, குட்டி போட்டு அந்த குட்டிகள் எல்லாம் பார்த்துக்கணும். இதை மாதிரி எப்பவுமே ஆங்ஷியஸ், வர 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 வரன்னு இந்த லைஃப்ல அப்படியே இருக்கு. இன்னொரு பட்சியோ அது சும்மா பார்த்துட்டே இருக்கு. அப்போ அது என்ன அர்த்தம், சாட்சியா
அந்த பட்சியை பார்த்துட்டே இருக்கு. அப்போ அந்த பட்சிக்கோ அது சுகமா இருக்கு, அதை பத்தி அக்கறையே இல்லை பாருங்க. அதுதான் அந்நியம். இன்னொரு பட்சிக்கு அஷ்னானுன்னா அதை பத்தி நினைக்க சாப்பாடு, அது சாப்பாட்டை பத்தி அது லீஸ்ட் பாதர்டு இல்லையா, அதுதான் அசக்தா. ஒரு பட்சியோ சக்தா, அது அந்த சம்சாரத்தோட கட்டி போட்டிருக்கு. இன்னொரு பட்சியோ அசக்தா, அதுக்கு வந்து எதுவுமே வேண்டாம், சும்மா அதை பார்த்து இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அது வந்து சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கோ எப்ப பாரு ஒரு பரபரப்பு, அடுத்தடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம். இதே மாதிரிதான் நம்மளும் இதே மாதிரிதான் இருக்கும். சம்சாரத்துல அடுத்து நமக்கு விஷயங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ வி ஆர் சோ மச் அட்டாச்ட். அதுல இருந்து நம்மளால விடுபடவே முடியறது இல்லை. இப்ப அசக்தா, இதுல இருந்து விடுபடணும் இல்லையா. அப்போதான் மோட்சம் கிடைக்கும். அமிர்த கிருத்து அப்படின்ட்டு சொல்றார் பகவான். அமிர்தம்னா மோட்சம். ஸோ மோட்சம் கிடைக்கும், நீ இதுல இருந்து விடுபட்டாதான்னு சொல்றார். அப்போ அம்மா கேட்கிற, இப்போ எப்படியாக்க அதுல இருந்து விடுபடுறது இல்லையா, விடுபடவே முடியாது. இவளே சொல்லிட்டு இருந்தா இல்லையா, இப்போ வந்து எனக்கு வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற. அப்போ 2 வருமா தேனில் போயிட்டு 9 குழந்தைகளை பெத்துண்டாச்சு. இப்படியாக வரிசையா எத்தனையோ சமாச்சாரங்கள் நடந்தாச்சு. 100 வருஷ காலம் இப்படியே கழிச்சாச்சு தேவகூதி கர்த்தமரோட. அப்போ பகவான்கிட்ட கேட்கிறா, புள்ளகிட்ட தான் கேட்கிறா அவள். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்கிறா. அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, பக்தி யோகஸ்து சக்திங்கிற, உனக்கு நீ பக்தி வளர்த்தின்றேன்னா இந்த படத்துல பார்க்கலாம். நீ பக்தியோட பகவான் கிட்ட பக்தியோட இருந்தானா ஓரளவுக்கு நம்ம வந்து சம்சாரத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னுட்டு சொல்றாரு அவர். இப்ப இங்க பார்க்கலாம், நீங்க இந்த பகவத்கீதையில உங்களுக்கு இந்த ஸ்லோகம் என்ன ஞாபகம் இருக்கு, 2வது சாப்டர்ல, தியாயதோ விஷயான் பும்சஹ, கீழே அந்த பகவத்கீதை ஸ்லோகம், தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு பஜாயதே. அதாவது விஷயான் பும்சகன்னா இந்த மாதிரி புலன் உணர்வு இல்லையா, நம்ம எல்லாத்துலேயும் அட்டாச்மெண்ட். இந்த பட்சிகளை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் நமக்கு அட்டாச்மெண்ட். அப்போ அதனோட நம்ம ஒட்டின்னு விடுறோம். அந்த சங்கத்தோட எப்பவுமே அந்த குட்டையிலேயே நம்ம உதந்துட்டு இருப்போம் நம்ம. அப்போ சங்கா சஞ்சாயத்தே காமஹ. அப்போ என்ன ஆறுது, அந்த சங்கத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஆசை பெருகின்றே தான் இருக்கு இல்லையா. காமத்துல இருந்து மோகம், அதுக்கப்புறம் அதை எப்படி சம்பாதிக்கணுது, அப்படியே போய் அதர்ம காரியத்துல எல்லாம் நம்ம ஈடுபடுவோம். எப்படியா சாட்டிஸ்பாக்சன், நமக்கு அந்த லைஃப்ல சாட்டிஸ்பாக்சன் வரணுங்கிறதுக்கோசரம் எந்த வழியிலையானு எதையானு சம்பாதிக்கணும்னுட்டு நம்ம போயிடுறோம். சங்கா சஞ்சாயத்தே காமஹ, காமாத் குரோதோ பிஜாயத்தே. கோபம் வருது, முடியலன்னா இயலாமையில கோபம் வரும், அதுல இருந்து மோகம் வரும். இப்படியே அடிக்கின்றே அடுத்தடுத்து ஸ்லோகத்தை நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி போக பொருட்கள்ல நமக்கு அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துன்னா அதுல இருந்து விடுபடணும் இல்லையா. அப்போ அந்த விடுபடுறது எப்படின்ட்டு அம்மா கேட்ட உடனே அப்போ கபிலர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பக்தி யோகத்துல இருந்தான்னா உனக்கு விடுபடலாம்ட்டு சொல்றான். அப்போ இந்த அம்மா கேட்கிறா, அப்போ பக்தியை எப்படியாக்கும் விருத்தி பண்ணிக்கிறது. எல்லாரும் சொல்றாரு பக்தியோடன்னு சொல்றா. ஆனா எப்படி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா எல்லாரும். அப்போ நமக்கு என்ன மேக்சிமம் எல்லாரும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டு ஸ்லோகங்கள் சொல்லுவோம், விளக்கேற்றுவோம், பூஜை பண்றோம், இதெல்லாம் தான் நமக்கு பக்தி நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த பக்தி யோகத்தினால உனக்கு இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபடலாம்னு சொல்றார் கபிலர். அப்போ அதுக்கு பக்திக்கு என்ன பண்ணலாம்னுட்டு கேட்ட உடனே பகவான் என்ன சொல்றான்னா, மகத் அனுகமலபியாங்கிறார். மகத்து அனுகமலபியாங்கிறார். அதாவது பெரியவாள் சத் சங்கம் எல்லாம் இருந்ததுன்னா அவாகிட்ட நீ போய் சேர்ந்துக்கணும். இப்ப சத் சங்கத்துல போய் இருந்தானா அதனால அந்த சத் சங்கத்திலேயே இருக்கும்போது அவ நல்லதையே பேசுவா, நல்லதையே கீர்த்தனை பண்ணுவா, நல்லதையே சொல்லி கொடுப்பா. ஸோ இதுலயே நம்ம இருக்கும் பொழுது நம்ம பக்தி விருத்தி பண்ணிக்கலாமே. அதுதான் சொல்ல மகத்து அனுகமலபியா பக்தி ஏவாத்திர சாத்தியா. இதுலதான் நமக்கு சாதிக்க முடியுங்கிற இது ஒரு வழியில தான் சத்சங்கத்துல இருந்தாதான் நமக்கு பக்தியை வளர்த்திக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப நம்ம சத்சங்கத்துல இருக்கணும் இல்லையா, அப்பதானே நமக்கும் இந்த பக்தியை பெருக்கிக்கலாம். மற்றபடி நம்மளும் சினிமா பார்த்துன்னு டிராமா பார்த்துன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா நமக்கு எங்க இருந்து பக்தி வர போறது இல்லையா. அப்ப அதுல ஒரே ஒரு எண்ணத்தோட வேற எந்த சிந்தனையும் இல்லாம அதுல இருந்தா நம்ம பக்தியை வளர்த்திக்க முடியும். இல்லாட்டா சும்மா வேஷம் போடுறதுதான். அதுதான் அதுலதான் இருக்கு. நமக்கு எப்படி நமக்கு கம்ப்ளீட்டா நம்ம இந்த ஃபேமிலி லைஃப்ல இருந்து நமக்கு டிட்டாச் பண்ணிக்கலாங்கிறது அப்பதான் முடியும். பக்தி ஏவாத்திர அது ஒண்ணுதான், பக்தி ஏவாத்து அது ஒண்ணுதான், ஒன்னதுனாலதான் நமக்கு சாதிக்க முடியும்னுட்டு கபிலர் தீர்மானமா சொல்றார்.
இப்போ பஜகோவிந்தம் பாட்டு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க. ஆதிசங்கர் அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நிறைய நீங்கள் படிச்சிருப்ப பற்றி எல்லாம் ஆதிசங்கரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த பஜகோவிந்தம் பாட்டில் அவர் என்ன சொன்னா, சத் சங்கேன நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வம் நிశ్చலதத்வம் நிశ్చலதத்வே ஜீவன் முக்திங்கிறார் அவர். உங்களுக்கு என்ன அர்த்தமும் புரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த சத் சங்கத்தில் இருந்தானா அதுலேருந்து நமக்கு வேற சங்கத்திலேருந்து நம்ம விடுபட்டு வந்துடுறோம். நமக்கு மேலே மேலே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை வந்துடுறது. அப்போ நிசங்கத்வே மோகமும் போயிடுறது. இப்போ அதுல எங்க உனக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, நமக்கு எதுல பற்று வந்தா அதுல உடனே ஆசை வந்துடுறது. ஆசை வந்தான்னா அது கிடைக்கணும்னுட்டு அதை விரும்புறோம். அது கிடைக்கலன்னா அதனால கோபம், கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வரிசையா ஒண்ணுக்கு மேல பில்டப் ஆயிட்டே இருக்கு நமக்கு. அப்போ அந்த மோகமும் போயிடுறது இல்லையா? நிசங்கம் வந்தாச்சுன்னா மோகமும் போயிடும். நிர்மோகமே நிశ్చல தத்துவம். அப்போ நமக்கு தத்துவங்கள் எல்லாம் புரிய தொடங்குறது, சித்த சுத்தி அடைகிறது நமக்கு. அப்போ அந்த சித்த சுத்தி அடையும் போதுதான் நம்ம ஜீவன் முக்தல் ஆயிடும். இந்த பட்சிகளோட விவகாரத்துலையும் அப்படிதான். ஒரு பட்சி எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, எப்பவுமே ஆங்ஷியஸா இருக்கு. இன்னொன்னு பார்த்துட்டு அது பாட்டு குஷியா இருக்கு. அப்போ அது ஜீவிச்சிருக்கும் பொழுதே அந்த முக்த நிலைக்கு போயாச்சு அந்த பட்சி. நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கணும் இல்லையா? ஜீவிச்சிருக்கும் பொழுதே இந்த மாதிரி எப்பவுமே அட்டாச்சா இருக்காமக்கி அதுல இருந்து நம்ம டிட்டாச்மெண்ட் வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஜீவிச்சிருக்கும் பொழுதே முக்தி கிடைக்கிறது. ஜீவன் முக்தி சொல்றாரு. நம்ம அதுக்கு நம்ம போன பின்ன என்ன நடக்கிறதோ அதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். இப்ப நம்ம ஜீவிச்சிருக்கும் பொழுதே நமக்கு முக்தி கிடைக்கணும். அப்போ அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் நமக்கு நிம்மதியும் கொடுக்கும், சித்த சுத்தியும் ஆயிடுறது, நிம்மதியும் கொடுக்கறது. அப்ப நம்ம எதை பத்தியும் கவலைப்படாதக்கு நம்ம எஞ்சியுள்ள காலத்தை பகவத் ஸ்மரணையில பகவத் தியானத்திலே நமக்கு ஈடுபட முடியும். அப்போ இங்க கபிலர் உறுதியா சொல்றார், உனக்கு இந்த பக்தி யோகத்துலதான் அது ஒண்ணுலதான் இது சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு கடைசியிலையும் ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றாரு. கபில தனுரிதித்வம், கபில தனுனா சரீரம், கபில உருவத்துல வந்த பகவான் இல்லையா அவர். சோ கபில தனுரிதி இதித்வம், குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. குருவாயூரப்பன் கபில உருவல வந்து கபில தனுரிதித்வம் தேவஹூத்தியை நெகாதேகி, தேவஹூதிக்கு நீங்கள் சொன்னிராமே அப்படின்ட்டு கேட்பார் பட்டத்திரி. பகவானை பார்த்துட்டு குருவாயூரப்பனை பார்த்துட்டு அவரு ஆமா அப்படின்ட்டு சொல்லி தலையாட்டுறான். சரி, எத்தனை அழகா இது பண்ணியிருக்காரு பாருங்க. பாகவதத்திலையும் படிக்கிறோம், ஆனா அதே விஷயத்துல ரொம்ப அழகா சொல்றாரு ஸ்ரீமன் பட்டத்திரி. ஸோ ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு கீழே நீங்க பார்க்கலாம் கபில தனு தனு அல்ல, அர்த்தமே மாறிவிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும் நீங்க. கபில தனு இது துவம், துவம் சொல்றாரு. துவம் யாரும் இல்லை, சாட்சாத் குருவாயிருப்பன். தாங்கள் கபில உருவத்தில் வந்து தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினராமே என்று சொல்லுவார். அப்போ அவரும் ஆமான்னு சொல்லுவார். ஸோ அப்போ இப்போ அடுத்து தாயார் கேட்கிறான், சரி பக்தி ஒண்ணுதான்னு சொன்னியே, பக்தி என்னன்னா பகவான் பேர்ல பக்தி இல்லையா? அந்த சாட்சாத் பரமாத்மா இருக்கார், அந்த பரமாத்மா மேல பக்தி. அப்போ அந்த பரமாத்மாவை நம்ம எப்படி பிரிச்சு உணர்றது? அவர் யார்? அந்த பரமாத்மான்னு சொல்றது, அந்த பகவான்னு சொல்றது யார்? அது எப்படி நம்ம அறிய முடியும்? ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் இது. அப்போ அந்த பகவானை நம்ம எப்படி அறிய முடியும்னு கேட்கும் பொழுதுதான் இப்ப மறுபடியும் டீட்டெயில்டா சொல்றார் கபிலர் அடுத்த ஸ்லோகத்துல. இது கொஞ்சம் நன்னா கூர்ந்து கவனியுங்கோ. அதனால்தான் இதுக்கு நான் 5ஆம் தசகத்தை படிச்சுன்னு வர சொன்னேன். அந்த தத்துவங்கள் எல்லாம் மனசுல உங்களுக்கு இருந்ததுன்னா அது ஈஸியா புரியும். பிரகிருதி மகதஹங்காராஷ்ச மாத்ராஷ்ச பூதான் அபிஹிருதபித சாட்சி புருஷ பஞ்சவிம்சஹ இதி விதித விபாகோ முச்யதே சௌ பிரகிருத்யா கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. இப்போ இந்த டேபிளை பாருங்க, நீங்க ஃபுல் டேபிளை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம விவரமா பார்க்கணும். நம்ம இப்போ இந்த சார்ட்டில் நீங்க பார்த்தா ஸ்லோகம் பிரகாரம் நம்ம பார்க்கிறோம். பிரகிருத்தியை மூல பிரகிருத்தின்னு சொல்லுவா, பிரைமார்டியல் மேட்டர் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்றோம். நம்ம இந்த பிரகிருத்திங்கிறது மாயை. இந்த மாயை பகவானோட இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு வரும். சரி, இப்போ 5ஆம் தசகத்துல பார்த்தோம்,
இந்த மாயை என்ன பகவான் என்ன பண்றாருன்னா இந்த மாயையை பார்க்கறார் இல்லையா. அது பார்த்த உடனே அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுறது. அப்போ இந்த மாயை ஆக்டிவேட் ஆன உடனே தான் இப்போ வந்து வரிசையா இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன் ஆஃப்டர் எதர் வரும், சிருஷ்டியாகிறது இந்த தத்துவங்கள் எல்லாம். ஸோ இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா சர்க்க விருத்தின்னு சொல்றோம். சர்க்கன்னா பிரைமரி கிரியேஷன்ஸ் இதெல்லாம். அப்புறம்தான் இதெல்லாம் சேர்த்து வச்சு உருவங்கள், தாவரமோ ஜங்கமம் மனுஷ உருவங்கள். ஏன்னா தேவாதிகளுக்கு தெரியல, எல்லாத்தையும் உருவாக்கின பின்ன அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. உதிரி பாகங்களாட்டம் இருக்கு இதெல்லாம் இல்லையா. இந்த உதிரி பாகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முட்டை விடுவில், அதுதான் ஹைரண்ய மண்டம் வியதாகான்னு நம்ம பார்த்தோம். அதுல இருந்து சிருஷ்டிகள் எல்லாம் தொடங்குறது. அது வந்து செகண்டரி கிரியேஷன். ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் இதுதான் பிரைமரி கிரியேஷன். ஸோ இந்த பிரைமரி கிரியேஷனில் இந்த தத்துவங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. ஸோ அது என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி. மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதி இருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து மகத்தத்துவத்தை உருவாக்குறது. மகத்தத்துவங்கிறது அதிலிருந்து சிருஷ்டி பண்ண தொடங்கும். மாயை வந்து சிருஷ்டியாக்குறது மகத்தத்துவத்தை. அதில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துக்கோ. மகத்தத்துவம், இந்த மகத்தத்துவத்திலிருந்து அதுக்கப்புறமா அவர்தான் அகம் தத்துவம். என்ன அர்த்தம் அது? இதுவும் நம்ம 5ஆம் தசகத்துல பார்த்தோம். மகத்தத்துவம்ங்கிறது அது புத்தி தத்துவம்னு சொல்லுவா. இந்த புத்தி தத்துவத்துல என்னன்னா இந்த குணங்களுக்குள்ள வேறுபாடுகள் ஜாஸ்தி கிடையாது மகத்தத்துவத்துல. அப்ப எல்லாமே சாத்வீகமாவே இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த அகந்தத்துவம், இந்த குணத்தில் உள்ள வேறுபாடுகள் வந்தது இல்லையா. அதான் நிர்விகல்பம் சவிகல்பம்னு நம்ம பார்த்தோம் அதுல. ஸோ சவிகல்பம்ங்கிறது என்ன ஆகுதுன்னா, சவிகல்ப தத்துவத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த சப்போஸ் இப்போ மரங்கள் எல்லாம் இருந்ததுன்னா, மரங்கள் உருவாக்கப்பட்டதுன்னா எல்லாத்தையும் ஜென்ரலா மரங்கள்னு சொல்றோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுல தேங்காய் இருக்கு, மாங்காய் இருக்கு, அது இருக்கு, இதுக்கு எத்தனையோ விதவிதமான மரங்கள் எல்லாம் இருக்கு. சரி, மனித ஜென்மங்கள் எல்லாம் உருவாக்குறாருன்னு வச்சுக்கோ. எல்லாரும் மனிதர்கள்ல நம்ம என்ன சொல்றோம்? தேவர்கள் சொல்றோம், அசுரர்கள் சொல்றோம், நரஜென்மம் சொல்றோம். அப்போ இந்த பாகுபாடு வருது இல்லையா. இந்த பாகுபாடு என்னத்தினால வருது? குணத்தினால வருது. இப்போ தேவாதிகளுக்கு என்ன குணம், அசுரர்களுக்கு என்ன குணம், நம்ம நரஜென்மம் எடுத்தவாளுக்கு என்ன குணம். ஸோ இந்த குணத்துல பாகுபாடுகள் வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம் இல்லையா. அதுதான் அகம் தத்துவம். ஸோ மகத்தத்துவத்துல இந்த பிரிவுகள் இருக்கல, வேறுபாடு இருக்கல. ஸோ முதல்ல மாயை சிருஷ்டி பண்ணது மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்திலேருந்து அடுத்து வந்து அகம் தத்துவம். அகம் தத்துவத்துல என்ன ஆகுதுன்னா பிரிக்கப்படும். இப்போ அந்த குணத்தில் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் வந்துடுறது. சரி, இந்த குணங்கள்னு வரும் பொழுது இந்த அகம் தத்துவத்துல என்னெல்லாம் குணங்கள்னு நம்ம பார்ப்போம். அதுல வந்து சத்வகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு. இந்த மாதிரி 3 வித்தியாசமான குணங்கள் இருக்கு. அந்த 3 பிரிவுகளை வந்து வைகாரிகம் வைகாரிக அகங்காரம், அகம் தத்துவம் அகங்காரம் ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ வைகாரிகம், ராஜசம், தாமசம், இந்த மாதிரி 3 பிரிவுகளாக பிரிஞ்சு போச்சு. அப்போ அந்த வைகாரிகம் சத்வகுணத்திலிருந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அதுல இருந்து பார்க்குறோம். முதல்ல மனசு இல்லையா, அதுதான் மைண்டு. அதை வந்து அந்த கரணங்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு அதிஷ்டான தேவதைகளையும் உருவாக்கித்தான். அதிஷ்டான தேவதைகள் இருக்கா, அந்த தேவதைகள் தான் இதெல்லாம் உருவாக்குறா, சிருஷ்டி பண்றா. அதை நம்ம அடுத்து நம்ம அந்த சார்ட்ல போட்டு காட்டுவோம். நம்ம இப்போ வந்து சரி, அகம் தத்துவத்திலிருந்து இந்த 3 பிரிவுகள் வந்தது. இந்த 3 பிரிவுகள்ல வைகாரிகத்துல என்ன பார்க்குறோம்னா அந்த கரணங்கள். ஸோ அந்த அந்த கரணங்களை ஜென்ரலா நம்ம வந்து மைண்டுன்னு சொல்றோம். அப்புறம் நம்ம ஸ்லோகத்துக்கு மறுபடியும் வரும் மைண்டு. இங்க வந்து ஹிருதின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த சாத்விகத்திலிருந்து நம்ம இந்த ராஜச அகங்காரம் விழும்போது 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் இங்க பார்க்கலாம். அந்த டேபிள்ல 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்களை பார்க்கலாம். இந்த அதுதான் தசாட்சின்னு இதுல ஸ்லோகத்துல வரும். ஸோ இந்த இந்திரியங்கள் எல்லாம் உருவாருது அப்படியாக. அது வந்து ராஜச அகங்காரத்துல இருந்து வருது. அப்புறம் இந்த தாமச அகங்காரம் பகவானுடைய பிரேரணையில அதுவும் சிருஷ்டியாச்சு. இந்த தாமச அகங்காரத்துல தான் அதுல இருந்து தன்மாத்திரைகள்ல இருந்து பூதங்கள், அதாவது 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, பூதகணங்கள். அந்த 5 கணங்கள், அதே மாதிரி 5 தன்மாத்திரைகள். ஸோ அது எதுலேருந்து எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். அதை வந்து சூஷ்மங்கள்னு சொல்லுவான். இந்த தன்மாத்திரைகளை சூஷ்மங்கள்னு சொல்லுவான்.
ஸோ இந்த சூஷ்மங்கள்ல இருந்து இந்த மகாபூதங்கள் இந்த அஞ்சும் சிருஷ்டியாச்சு. ஸோ இப்படியாக இப்போ நீங்க இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்க்குறோம் பாருங்க. இந்த ஸ்லோகத்தை பாருங்க. இப்போ பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி, அது ஒண்ணு இல்லையா? பிரகிருதி மூல பிரகிருதி. அடுத்து மகத்து வந்து 2. ஸோ 1 + 1 2 நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த புக்கில் நீங்க வந்து 1 1ன்னு போட்டுக்கணும். அப்புறம் அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூல பிரகிருதி, அடுத்து மகத்தத்துவம், அடுத்து அகங்காரம்ங்கிறது அகம் தத்துவம். அந்த டேபிளையும் நீங்க பார்த்துக்கோ. அகம் தத்துவம் அது 3. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் பிரகாரம் முதல்ல வந்து அந்த பூதகணங்களை சொல்லியிருக்கார் அவர். ஸோ மாத்ராஷ்ட பூதானுங்கிறார். மாத்ராங்கிறது தன்மாத்திரை. ஸோ தன்மாத்திரை அதுல இருந்து பூதங்கள் இல்லை பஞ்சபூதங்கள். ஸோ தன்மாத்திரையும் பஞ்சபூதங்களும் அது 2 எத்தனை நம்பர்ஸ்? பிரகிருதி 1, மகத்து 1, அகங்காரம் 1, 3 ஆச்சு. ஸோ மாத்திரா 5 தன்மாத்திரைகள், 5 பூதகணங்கள் இல்லையா? 5 பூத கிராமங்கள், பூதகணங்கள் எப்படி வேணாலும் சொல்லிங்கோ. ஸோ 5 தன்மாத்திரை, 5 பூதம். அப்போ அது எல்லாமே கூட்டி பாருங்க. 5 5 10 13 ஆச்சு இல்லையா? 13 ஆச்சு. ஸோ முதல்ல ஸ்லோகம் பிரகாரம் நமக்கு வந்து பூதான் மாத்ராஷ்ட பூதான்னு சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதுக்கு அடுத்தது அபி, அதோட கூட ஹிருதபிங்கிறார். ஹிருதபிங்கிறது மைண்டு. இங்க பார்க்கணும் சாத்விக அகங்காரம். இந்த அகங்காரத்திலிருந்து நீங்க ஆரோ மார்க்க பார்த்தா மைண்டுன்னு வருது. இந்த மைண்டுங்கிறது தான் ஹிருதபி, ஹிருத்து. அதை வந்து அந்த கரணம்னு சொல்லுவா. இந்த அந்த கரணத்துல 4 பிரிவுகள் உண்டு. அதுல 4 சேர்த்து ஒன்னா எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அதை வந்து ஹிருதபின்னு சொல்றார். ஸோ அது வந்து அது 1. இப்போ 13 + 1 14. ஸோ ஹிருதபி 14. அப்புறம் தசாக்ஷிங்கிறார் இல்லையா? அது வந்து 10. அது வந்து 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். ஸோ 2யும் கூட்டினா 10. அப்போ 14 10 24. ஸோ 24 தத்துவங்களை இதுதான் சாங்கிய பிலாசபி. இந்த 24 தத்துவங்கள்ல முதல்ல எடுத்து சொல்றார் கபிலர் அவன் அம்மாவுக்கு. இது நமக்கெல்லாம் சட்டுன்னு முதல்ல எல்லாரும் சொல்லும்போது என்னன்னே புரியாது. இதனால்தான் 5ஆம் தசகத்தை படிக்க சொன்னேன். 5ஆம் தசகத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா, எப்படி அந்த பகவான் மாயை கண்ணால பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த 24 தத்துவங்களை உருவாக்க வைக்கிறார் அவர் இல்லையா? அப்போ அந்த 24 தத்துவங்களும் ஒன் ஆஃப்டர் தி அதர் எப்படி வரதுங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம அந்த சமயத்துல. இப்போ இந்த 24 தத்துவங்கள் அடுத்தது அந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா பூருஷக, அதோடு கூட பூருஷகான்னு இன்னொன்னு ஆட் பண்ணியிருக்கார். இதுதான் நம்மளுடைய ஆத்மாங்கிறது இல்லையா? அதாவது பகவான் அந்த மாயையை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவருடைய பிரதிபிம்பமா வெளியில வர்றார் பகவான். அப்போ அதைத்தான் ஜீவன்னு சொல்றோம். அந்த ஜீவாத்மா வேற யாரும் இல்லை, அந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இந்த மாயுடைய பிரதிபிம்பமா வெளியில வந்திருக்கார். அதுக்கப்புறம்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றது மாயை இல்லையா? புத்தி தத்துவம் மகத்தத்துவத்தை புத்தி தத்துவம்னு சொல்லலாம். மறுபடியும் படிங்கோ. எத்தனை தடவை படித்தாலும் கன்ஃபியூஷன் வரும். நீங்க படிச்சு நீங்க எப்படியானு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கத்தான் வேணாம். அப்பதான் இந்த 24 தத்துவங்கள் என்னங்கிறது தெரியும். சரி, இப்போ அந்த ஜீவன் சொல்றோம் இல்லையா, அதுதான் புருஷன், ஜீவன், ஆத்மா, சோல், இதெல்லாம் ஒன்னதான் கிடைக்கும். அப்போ அந்த புருஷன்கிற இது வந்து இது அப்டிராக்ட். இது இருக்கா இல்லையா, இதை பத்தி எல்லாம் நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்திரியங்கள் என்னன்னு தெரியும், மனசு என்னன்னு தெரியும், இது குணங்கள் என்ன, இதை பத்தி எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த புருஷன்கிறத பத்தி நமக்கு தெரியாது. ஸோ அந்த புருஷன்கிற அந்த தத்துவத்தோட கூட்டும் பொழுது 25 ஆறுது. ஸோ அந்த 25 தத்துவங்களும் என்ன, இது வந்து ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து இந்த நம்பர் வேரி ஆகும். ஆனா எல்லாமே அல்டிமேட்டா நீங்க படிச்சு பார்க்கும்பொழுது எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கும். ஸோ மெயினா இந்த 25 தத்துவங்களை பத்தி நம்ம அறிஞ்சுக்கணும். அப்போ இது கபிலர் என்ன சொல்றாரு, என்னத்துக்கு அந்த புருஷன் ஆத்மாவையும் சொன்னார் அவர். இந்த ஆத்மாங்கிறது சம்திங் வெரி அப்டிராக்ட். அந்த பரமாத்மா நமக்குள்ள இருக்கார் அவர். அப்போ அந்த பரமாத்மாவை அந்த பரமாத்மா மேல நீ பக்தியை உருவாக்கிக்கணும்னு சொல்றாரு அவர் இல்லையா? பகவத் பக்திங்கிறது அந்த பரமாத்மாவை அறியணும்.
அந்த பரமாத்மாவை அறியறதுக்கு நம்ம இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு அறிய முடியும். அப்போ இந்த 24 தத்துவங்களை ஒட்டுக்க போட்டுட்டு அந்த புருஷங்கிறது தனியா போடுறாங்க. அப்போ அதோட சேர்ந்து பஞ்சவிம்சக 25 தத்துவங்கள் இங்க நம்ம டேபிள்ல பாக்குறோம் நம்ம. அப்போ இதை நீ நன்னா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறார் பகவான்? இதி விதித விபாகோ, இது மாதிரி சொல்லப்படும். இதி விதித விபாகோ, இந்த பாகங்களை முச்சதே சௌ பிரகிருத்தியா, முச்சதே அசௌ பிரகிருத்தியாங்கிறார். இந்த மாயையிலிருந்து நீ விடுபடணும். மாயைங்கிறது என்ன? இந்த மூல பிரகிருத்திலேருந்து 24 தத்துவங்களும் உருவாயிருக்கு இல்லையா? இந்த 24 தத்துவங்களையும் முச்சதே, அதுலேருந்து விடுபடணும். அதுலேருந்து விடுபட்டாதான் இந்த புருஷனை பத்தி நமக்கு அறிய முடியும். ஏன்னா அந்த 24 தத்துவங்களும் அறியக்கூடியது. அதுல அனித்தியம், அதெல்லாம் இருக்காது. இந்த தேகம் எரிஞ்சு போகும்போது எல்லாமே போயிடும் அதோட. அப்போ இந்த 24 தத்துவங்களிலிருந்து அதுலேருந்து முச்சியத்தை அசௌ முச்சியத்தை யாரு விடுபடுறாளோ பிரகிருத்தியா, இந்த மாயை தான் பிரகிருதி. ஸோ அந்த பிரகிருத்தியிலிருந்து யாரு விடுபடுறாளோ அவள் அதை நீ தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறார். அப்போ அது தெரிஞ்சுட்டாதான் இதுதான் முதல்ல சொல்றார். இந்த வேறுபாடை நீ தெரிஞ்சுக்கணும். அந்த புருஷன்ங்கிறது அந்த 24 தத்துவங்கள்ல இருந்து மாறுபட்டதுங்கிறது உனக்கு தெரியணும். அப்படி கபில தனுரிதித்வம் தேவகுத்தியை நெகாதின்னு சொல்றாரு. இப்போ மறுபடியும் இந்த கொஞ்சம் கூட டீட்டெயில்டா போலாம் நம்ம இங்க. இப்போ இந்த பிலாசபியில் ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா மாயை புருஷன் பகவான் இருக்கார் இல்லையா? இது ரெண்டும் நம்ம இந்த ஸ்லோகம் 4ல் நம்ம பார்த்தோம். அதாவது 5ஆம் தசகத்துல இப்போ என்ன பார்த்தோம் என்னன்னா, மாயை அது பகவான் கூடயே இருக்கா இல்லையா? அசத்தா நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா மாயை இருக்கு. அப்போ பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய பார்வை அதுல செலுத்தின உடனே அந்த மாயை என்ன ஆகுதுன்னா அது இமீடியட்டா ஆக்டிவேட் ஆயிடுறது. அப்போ அதுதான் அந்த ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த மூல பிரகிருத்தியை சொல்றோம் இல்லையா? அதாவது இந்த இதில் உருவாக்குறதுக்குள்ள அந்த காரணம் அதுதான் மூல பிரகிருதி. ஸோ அந்த மூல பிரகிருதி தான் அந்த மாயை. ஸோ அந்த மாயை ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் ஆக்டிவேட் ஆன உடனே முதல்ல எப்படி இருக்கு? இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் சமநிலையில இருக்கும். இப்போ சமநிலையில இருக்கும் பொழுது எதுவுமே இருக்காது இல்லையா? எவ்ரிதிங் இஸ் நில், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ வேறுபட்டு போகும். இப்போ தமோ குணம், சத்திய குணம், இந்த 3 குணங்களும் ஒரே நிலையில முதல்ல இருந்தது. மாயை ஆக்டிவேட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாம் கலங்கி மறியும் பொழுது இந்த வேறுபாடுகள் வர தொடங்கும். இப்போ நீங்க இங்க பார்க்கலாம். அப்போ அந்த ஈக்குவலிபிரியம், இந்த குணங்கள் சமமா இருந்தது இல்லையா? முதல்ல தமோ குணம், சத் குணம், ரஜோ குணம் எல்லாம் சமமா இருந்த குணங்கள் எல்லாம் இட் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்டு, கலங்கிறது. அப்படியே கலங்கி டிஸ்டர்ப் ஆன உடனே அதுல இருந்துதான் மகத்தத்துவம் உருவாருது. எப்படி நம்ம தயிரை கடைஞ்சோன்னு வண்ண வருது சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் உருண்டு பிறண்டு எல்லாம் வந்த உடனே அதுல இருந்தான் மகத்தத்துவம் சிருஷ்டி பண்ணிட்டு மாயை. ஸோ இதெல்லாம் மாயையுடைய சிருஷ்டியாகும். அதனாலதான் எல்லாமே அழியக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாயை இப்போ மகத்தத்துவத்தை முதல்ல உருவாக்குறது மாயை. அதை நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, பிக்சரை சேஞ்ச் பண்ணப்போ அடுத்து பார்க்கணும். இந்த மகத்தத்துவம் இந்த 14 அதிஷ்டான தேவதைகளை உருவாக்குறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 14 அதிஷ்டான தேவதைகள் மகத்தத்துவம் உருவாக்க சிருஷ்டி பண்றது முதல்ல மகத்தத்துவத்தை புத்தி தத்துவம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 14 தேவதைகள் யாரு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ நான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதில்லை. ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணு இல்லையா? என்ன கொஞ்சம் பெருசு பண்ணணும். திக்ஷா அந்த டெய்டி என்ன பண்ணிட்டுனா திக்கு, காதனுடைய சூஷ்மம் என்ன? கேட்கறது. அப்போ இதுல அந்த ஆர்கனும் வந்துடுறது, அதனுடைய சூஷ்மமும் வந்துடுறது இல்லையா? காது, கண்ணு, மூக்கு இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். அதே மாதிரி 5 கர்மேந்திரியங்கள். ஸோ 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிசைடிங் டெய்டி, ஒரு தேவதை இருக்கா. ஸோ அந்த தேவதை இது உருவாக்குறது, இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அது உருவாக்குறது எல்லாம் தனித்தனியா இருக்கு. அதனாலதான் இது பிரைமரி கிரியேஷன் சொல்றோம், சர்க்க விருத்தி சொல்றோம், பிரைமரி கிரியேஷன் இதெல்லாம். ஸோ தனித்தனியா இருக்கும் இதெல்லாம். ஸோ அந்தந்த தேவதைகள் அந்தந்த ஆர்கனை உருவாக்குறது. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ கண்ணு, காது, மூக்கு இது வரிசையா அது லிஸ்ட் பண்ணி போயிருக்கோம். அடுத்து எக்ஸ்ட்ரா 4 இருக்கு பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரா 4 தான் அந்த கரணம்னு சொல்றோம்.
இல்லையா? இப்போ அந்த இது அந்த ஸ்லோகத்தை நீங்க பார்த்துக்கும் போது 14 தேவதைகளோட பேர் அப்படியே வரிசையா வரும். இந்த 14 தேவதைகளையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது ரொம்ப டைம் எடுக்கணும், அதெல்லாம் சொல்ல போனேன். இந்த லிஸ்ட் இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 14 லாஸ்ட் 4 இருக்கு இல்லையா? இந்த லாஸ்ட் 4 தான் அந்தகரணங்கள் அப்படின்னு சொல்றோம் நம்ம, இல்லையா? இன்னர் கான்சியஸ்னஸ் அந்தகரணம்னு சொல்றோம். அதைத்தான் நீங்க ஹிருதபின்னு சொல்றாரு, ஹிருத் சொல்றாரு, ஹிருதயம் மனசு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மைண்டுன்னு இங்கிலீஷ்ல போடுற, அவ்வளவுதான். ஸோ ஹிருதபி அது ஒன்னா சொன்னா போறோம். ஆனா அதுல 4 பிரிவுகள் உண்டு, அது ஒண்ணுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இதுதான் அந்தகரணம், இன்னர் கான்சியஸ்ங்கிறது. ஸோ இது எல்லாம் முதல்ல உருவாச்சு. இந்த அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிசைடிங் டெய்டிஸ் இருக்கான். அப்புறம் என்ன ஆகுது, இந்த குணங்கள்ல பிரிவுகள் வந்த உடனே ராஜசகங்காரம், ராஜசகங்காரத்தினால நம்ம இந்திரியங்கள் எல்லாம் டெவலப் ஆச்சு. இப்போ கீழே இந்த படத்துல நீங்க பார்த்தேன்னா ஞானேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியங்கள். ஸோ அந்த அதனுடைய சூஷ்மங்கள் என்ன? இப்போ கண்ணு பார்க்கறது, அதாவது இந்த படங்கள்ல நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் படத்தை லிஃப்ட் பண்ணணும் பாக்கியம். ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த 5 கர்மேந்திரியங்களுடைய சூஷ்மம் என்ன, 5 கர்மேந்திரங்களோட சூஷ்மம் கீழே, 5 ஞானேந்திரங்களோட சூஷ்மம் மேலே. ஸோ இதைத்தான் தசாட்சின்னு சொல்றார். அதாவது 10 இல்லையா? 10 அதனுடைய சூஷ்மங்களை ஆட் பண்ணிக்க வேண்டாம், அது அதனுடைய ஒர்க் அதுதான். ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தசாட்சின்னு சொல்றாரு. இது 10 வருது இங்கே உங்களுக்கு. ஸோ மகத்து பிரகிருதி, மகத்து அதாவது மகத்தத்துவம் அகங்காரம், மகத்தத்துவம் அகம் தத்துவம், மாத்ரா பூத்தம் அப்புறமா சொல்ற தசாட்சி முடிஞ்சாச்சு, ஹிருதப்பியும் முடிஞ்சாச்சு இல்லையா? அந்தகரணங்கள் அதுக்கு அதோட 10 இந்திரியங்களும் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்ததுதான் பஞ்சபூதங்கள். இப்போ அது தமோ குணத்திலேருந்து உண்டாகிறது இந்த பஞ்சபூதங்கள். முதல்ல ஆகாசத்துல சவுண்டு இல்லையா? ஒலி உண்டாச்சு. இப்ப அதுல இருந்து ஆகாசம் உருவாருது இல்லையா? அந்த ஸ்லோகம் 8 வரும். அதுல இருந்து ஆகாசம், அதுல இருந்து ஸ்பர்ஷம் தத்தோ மாருதம், இந்த மாதிரி வரிசையா வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்லோகம் 8 பாருங்க, சப்தாத் வ்யோம, அதாவது நான் இது 5ஆம் தசகத்துல ஸ்லோகம் 8 பாருங்க. இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு? சப்தாத்யோம தத சஜர்ஜித விபோ, சஜர்ஜிதன உருவாச்சு. ஸ்பர்ஷம் ததோ மாருதம், ஏர்லேருந்து ஸ்பர்ஷம். தஸ்மாத் ரூபமதோ மஹோத், அது ஃபயர். ரசம் தோயம் ச கந்தம், தோயம் நீர் ஜலம், அதுக்கப்புறம் கந்தம். ஸோ இது கந்தம் ரசம் இதெல்லாம் தன்மாத்திரைகள், பூதகணங்கள். ஸோ 5 தன்மாத்திரை 5 பூதகணங்கள், எல்லாமே 10 இல்லையா? அதுதான் மாத்ராஷ்ட பூதான்னு சொல்றார் இங்க இந்த ஸ்லோகத்துல. ஸோ இப்படியாக நீங்க பார்க்கலாம் இந்த 5 எலிமெண்ட்ஸ் உருவாருது இல்லையா? ஈத்தர், லேண்ட், வாட்டர், ஃபயர் அண்ட் ஏர், இது 5 பூதகணங்கள். ஸோ இப்படியாக இப்போ 24க்கு கணக்கு வந்தாச்சு உங்களுக்கு. அதை மாத்திரம் நீங்க நல்லா பார்த்துங்கோ. பிரகிருதி மகத் அகங்காரஸ்ச மாத்ராஸ்ச பூதானு அபி ஹிருதபி தசாட்சி பூருஷக பஞ்சவம்சக. இப்போ நீங்கள் அடுத்த டேபிளில் பார்த்தேன்னா அதில் மறுபடியும் சம்மரைஸ் பண்ணியிருக்கு, இன்னொரு சம்மரைஸ் பண்ணியிருக்கு. இந்த டேபிளை பாருங்க, இது ஒன்றொன்னா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும். பிரகிருதி 1, மகத் 2ன்னா 2 இல்லாத அர்த்தம். 1 + 1 2, 1 + 1 2. அதுலேருந்து அகங்காரம் 2 + 1 3. அதுலேருந்து ஹிருதபி மனசு, அது 1. ஸோ எல்லாமே கூடி 4. 1 1 1 1 எல்லாமே 4, 4 ஆச்சு. அதுக்கப்புறம் 5 ஞானேந்திரியங்கள், அப்போ 5 4 9. 5 கர்மேந்திரியங்கள், 9 5 14. அப்புறம் 5 தன்மாத்திரை, அது 5 19. அதனுடைய அந்த பஞ்சபூதங்கள் அதுலேருந்து அதோட கூட்டினானா 24. ஸோ இது 24 தத்துவங்கள். அதுதான் மாயை உண்டாக்கியது. மாயினால சிருஷ்டிக்கப்பட்டது அந்த குணத்தினுடைய விபாகம் இல்லையா? குணத்தினுடைய வேறுபாடுகள்னால இந்த 24 தத்துவங்களும் உருவாக்கப்பட்டது முதல்ல. இதைத்தான் நீ அறிஞ்சுக்கணும்னு சொல்றார் கபிலர். அவன் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறார். இதை நீ நல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுல கீழே அந்த படத்துல பார்த்தா பூருஷக, இப்போ அந்த தியானம் பண்ற ரிஷியோடைய மனசுக்குள்ள பகவான் இருக்கார் இல்லையா? அதுதான் பூருஷகங்கிறார். அதுதான் ஜீவன், அதுதான் சோல். இப்போ இவர் அறியணும். நம்ம இந்த பகவான் நமக்குள்ள இருக்கிறத
நம்ம அறியணும். என்ன அதை அறியணும்னா என்ன, இதுல இது இது தெரிஞ்சுட்டு இதுல இருந்து விடுபடணும்னு சொல்றார். விடுபடணும்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம இந்திரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், நமக்கு ஆசையை தூண்டுறது புலன் உணர்வு சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் மாற்றி ரிக குண சக்தா முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துடுறது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கணும். எப்படி ஒரு அந்த கூட்டுக்குள்ள இந்த கூர்மம் எப்படி தன்னை உள்ள இழுத்துக்கிறதோ அந்த மாதிரி நம்மளும் விடுபடணும் இல்லையா. நம்மளும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு தயாரா இருக்கணும். மனசை கட்டுப்படுத்தணும். அப்பதான் எல்லாம் சித்த சுத்தி ஆகும். இல்லாட்டா என்ன, எதையானு பார்த்தானா அதுலதான் நமக்கு அட்ராக்ஷன். எதானு கேட்கும் பொழுது உடனே அங்க போயிடுறது நம்ம மனசு. அப்போ எத்தனை ஆசைகள் இல்லையா, இந்த 10 இந்திரியங்களும் நம்மளை பாடாப்படுத்தி வைக்கும். அப்போ இது அத்தனையும் நம்ம பிரத்யாகாரம்னு எனக்கு சொல்றான். அப்போ அந்த அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை அது. அப்போ அதுல அப்படியே அத்தனையும் அடக்கி விடணும். நம்ம அதை அடக்கி விட்டானாதான் தியானம் பண்ணும் பொழுது பகவானை நம்மளை உள்ள பார்க்க முடியறது இல்லையா. சமாதி நிலைன்னு சொல்றான். இந்த சமாதி நிலைக்கு வந்தாதான் அந்த ஈஸ்வரனை நம்ம அறிய முடியும். அந்த ஈஸ்வரன் தான் சோல், அவர் தான் அந்த ஆத்மா. அந்த ஜீவன்னு சொல்றோம், ஜீவாத்மான்னு சொல்றோம். அந்த ஜீவாத்மா யார், அந்த ஆத்மா யார், அது பரமாத்மா தான். ஸோ அதனால தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம். நானும் அந்த பிரம்மனும் ஒண்ணுதான்னு சொல்றோம். இப்போ பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இதுதான் முதல் தசகத்துல 5ஆம் தசகத்துல 4ஆம் ஸ்லோகத்துல இதே தானே பார்க்குறோம் இல்லையா. பகவானே மாயையை ட்ரிகர் பண்ணி பிரதிபிம்பமா விவசவான் வெளியில வரார். பிரதிபிம்பமா அவர் வெளியில வரார். அப்போ அவர் யாரும் இல்லை, அவர் தான் அந்த ஜீவன், அந்த ஜீவாத்மா. சோகால்டு ஜீவாத்மா இஸ் நோ ஒன் பட் பரமாத்மா தான் அப்படின்னுட்டு ஸ்ரீமன் பட்டத்திரிங்க சொல்லியிருக்காரு. அப்போ நான் ஜீவாத்மாங்கிறதும் பரமாத்மாங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் எப்படி அறிய முடியும் நமக்கு? இந்த 24 தத்துவங்கள் பத்தி தெரிஞ்சாதான் அந்த ஜீவாத்மாவை பத்தி நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ இங்க நம்ம இதை நீ அறியணும்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சாதான், இந்த தத்துவங்கள்ல இதுல இருந்து விடுபட்டாதான், இந்த 24 தத்துவங்கள்ல இருந்து நீ விடுபடணும், அது உனக்கு தெரியணும். அப்போதான் உனக்கு பக்தி பெருகும்ங்கிறார். இப்போ நம்மளாம் எந்த நிலையில இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் வேர் வி ஆர். இன்னமும் நமக்கு அட்டாச்மெண்ட் தான் இருக்கு. ஏதோ பக்திங்கிற பேர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் இல்லையா. ஏதோ அது ஒரு சாதனை இல்லையா. ஒரு சாதகனா இருந்து நம்மளும் பக்தியை பெருக்கிக்கணும்னு தான் பார்க்குறோம். ஆனால் அது எப்பேற்பட்ட பக்தி? அது ஏதாவது ஒரு ஆசை இருக்கு நமக்கு, ஒரு பலனை கருதி ஒரு பகவானை வழிபடுறோம் நம்ம இல்லையா. பரீட்சையில் பாஸ் ஆகணும், இல்லாட்டா நம்ம சம்பாதிக்கணும், இல்லாட்டா நம்ம காரு வாங்கணும், வீடு வாங்கணும், இதுக்கெல்லாம் பூஜை பண்ணி யஜ்ஞம் பண்ணி என்னெல்லாம் பண்ற ஜனங்கள் நீங்க பார்த்துருக்க இல்லையா. இந்த மாதிரி சாதாரண இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு ஒண்ணுமே இல்லாதிக்கு போயிடும். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுடைய மனசை நம்ம விட்டு கொடுத்துடுறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் காமிய கர்மாக்கள் நம்ம பண்றதெல்லாம் காமிய கர்மா. தப்பில்லை, பண்ணலாம். பகவான் ஒன்றும் அது வேண்டான்னு ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் காமிய கர்மாக்கள் அவளுக்கும் சொர்க்க போகத்துல அனுபவிக்க முடியும் அவளுக்கு. ஏன்னா அது அடையறதுக்கு தார்மீக வழியில போவா. அதையும் நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ இட்ஸ் ஓகேன்னு தான் சொல்ற, அதுல எல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா நீ பண்ற காரியத்தை நிஷ்காமமா பண்ணணும், அதையும் சொல்ற. அதை பின்னால நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லோகம் பிரகாரம் நம்ம கபிலர் அம்மாவுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய பரமாத்மாவை நீ அறியணும்னா இந்த 24 தத்துவங்களையும் தெரிஞ்சுட்டு அதிலிருந்து நீ விடுபடணும். அப்போதான் நீ அந்த ஆத்மாவை அறிய முடியும், உணர முடியும்னுட்டு 2ஆம் ஸ்லோகத்துல சொல்றாரு. நீ அடுத்து போகலாம். சரி, இப்போ இந்த தத்துவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா. அது எப்படி வாமா மறுபடியும் மேல கொஸ்டின் பேப்பர் இல்லையா, அடுத்து பார்ப்போம் நம்ம. பிரகிருதி குணௌகை நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரல் மதனுபஜன தத்மாலோச்சனே சாப்யபேயாத் கபிலதனுரிதித்வம் தேவஹுத்யை ஞகாதீயே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்லோகம் பாருங்க. பிரகிருதி கத குணௌகி. இப்போ பிரகிருத்தினால இந்த குணங்கள் எல்லாம் உருவாயிருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் நம்ம இந்த 24 தத்துவங்களையும் நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ என்ன சொல்றாருன்னா, பகவான் என்ன சொல்றாருன்னா, பிரகிருதி கண குணௌகி ந ஆஜ்யதே புருஷோயம். இந்த புருஷன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் இப்போ
பார்த்தோமே, பகவான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறாங்கிற அந்த ரிஷியோடைய இதுல பார்த்தோம் நம்ம. அப்ப இங்கேயும் இந்த இந்த படத்துல பார்க்கும்போது 2 பறவைகள் இருக்கு. இந்த 2 பறவைகள், ஒரு பறவைக்குள்ள நம்ம பகவானை பார்க்கிறோம் இல்லையா? அவர் சோல், அவர் தான் பரமாத்மா இருக்கார். அது இன்னொரு பறவைக்குள்ள பாருங்க, ஒரு கழட்டு உருவம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பகவான் என்ன சொல்றார்? எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கார். அது ஈஸ்வரன் வியாப்தம், எல்லா இடத்துலயும் அவர் பரவி இருக்கார். எல்லா ஜீவன்களையும், எல்லா ஜீவராசிகளும், ஒரு பறவை ஆகட்டும், பட்சி ஆகட்டும், ஒரு கட்டரும்பாகட்டும், கட்டரும்புலேருந்து பிரம்மா வரைக்கும், அதே மாதிரி தாவர வகைகள் எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஈஸ்வரன் இருக்காருங்கிறது வேதமும் சொல்றது அப்படிதான். அப்போ ஆனா அந்த ஈஸ்வரன் உள்ள இருந்தாலும் இந்த பிரகிருதி உருவாக்கின இந்த தத்துவங்களுக்கும், 24 தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த தத்துவத்துக்கும் பிரகிருதி கத குணோகேகி, அதுக்கும் இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பகவான் நமக்குள்ள இருக்கார். ஆனா அந்த அவர் இருக்கிறதுனால அந்த நமக்குள்ள இருக்கிற இந்த இந்திரியங்கள், அது இது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாஜ்யதே ந அஜ்யதே பூருஷ அயம். இது ரெண்டுத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்கிறார் அவர். இப்ப இந்த பறவையை பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, எது து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரம். ஆனா என்ன ஆறுது, இந்த மாதிரி இந்த ஒரு பட்சிக்கு பற்று இல்லையா, இந்த இதெல்லாம் கொத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, எல்லா போகங்களையும் அதை அனுபவிக்கிறது அந்த பறவை. அப்போ அதை அனுபவிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு இட் கெட்ஸ் அட்டாச்ட், அந்த அட்டாச்மெண்ட் வந்து விடுறது. அப்போ அந்த அட்டாச்மெண்ட் வந்தாச்சுன்னா என்ன ஆகுது, இந்த ஆத்மாவையும் ஆத்மா மேலேயும் அது ஏற்றி வைக்கப்படுறதுதான். அந்த ஆத்மாவும் கூட அந்த குணம் எல்லாம், அந்த பட்சிக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த குணம் எல்லாம் அந்த ஆத்மா மேலேயும் போய் விழுமா இல்லையா? இப்போ குட்டையில விழுந்த மட்டையை சொல்லுவா, மட்டை வந்து மட்டையா இருக்கும், ஆனா அது குட்டையில விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நாரத்தொடங்கும். அதே மாதிரி இந்த என்னைக்கு நமக்கு இந்த பற்று வருதோ, என்னைக்கு நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் வருதோ, அப்ப என்ன ஆனது, இப்போ இந்த ஆத்மாவுக்கும் அந்த குணங்கள் எல்லாம் போய் சேர்ந்து விடுமா. இப்ப அதுதான் நடந்துருக்கு. இப்ப நமக்குள்ள அந்த அட்டாச்மெண்ட் சம்சாரத்துல எப்பவுமே நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அந்த ஈஸ்வரன் நமக்குள்ள இருக்கார், நம்ம குணங்கள்லாம் அவர் மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு இப்போ இல்லையா. அவரு இப்ப நம்மளை மாதிரிதான் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரிதான். அப்போ இங்க என்ன ஆறுது, பகவானுக்கு பதில் இப்போ இந்த பட்சி என்ன ஆறுது, சம்சாரத்துல இருந்து 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 இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி, முதல்ல பால்யத்திலேருந்து எல்லா ஸ்டேஜஸையும் கிராஸ் பண்ணி கிழவன் ஆயிடுறது. அப்பவும் என்ன அட்டாச்மெண்ட் விட்டுட்டு இல்லை இல்லையா, சம்சாரத்திலேயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆறுது, அதுலேருந்து சரி இன்னமும் கிடைக்கணும், இன்னமும் நமக்கு வேணுங்கிறது இன்னொரு மரத்தை தாவி போகும். இல்லைன்னா அது 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மரத்துல இருக்குது, இப்போ மரத்துல இந்த மரம் தாவி போறது. இந்த மரத்துல இந்த மரம் தாவறதுங்கிறது என்னன்னா மறுபடியும் அதுக்கு ஜென்மா, மரோ ஜென்மா இல்லையா. இப்ப இறந்து போனாலும் அந்த அந்த அட்டாச்மெண்ட்டோட அது இறந்து போயிருக்கு இல்லையா. லாஸ்ட் கடைசி நிமிஷத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மறுபடியும் நமக்கு அதே தான் கிடைக்கிறது. இதையே நம்ம கீதையில பார்த்துருக்கோம். இப்போ அதே அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மரோ ஜென்மம், இந்த பறவைக்கு மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டியது. ஆனா அந்த பறவை எது பார்த்துன்னு இருக்கு, ரொம்ப டிட்டாச்சா இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் சாட்சியா எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கு. அது என்ன அர்த்தம், அப்போ அந்த ஈஸ்வரன் அதுக்குள்ள எப்பவும் இருக்கு, ஈஸ்வரன் அது அறிஞ்சிருக்கு அந்த பறவை. அதனாலதான் அதுக்கு எதுலேயுமே பற்றுதல் இல்லாமக்கு அது பாட்டுக்கு. பட் அதுவும் இதே மாதிரி கர்மம் எல்லாம் பண்ணிட்டுதான் இருக்கும், சும்மா ஒன்றும் இருக்கிறது இல்லை. அதுவும் இந்த பறவை மாதிரியே எல்லா சர்க்க விருத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அந்த கர்மங்கள் பண்ணினா கூட அதுக்கு அதோட ஒட்டுறது இல்லை, அது நிஷ்காமமா அது பண்ணிட்டு இருக்கு. வேற இது இந்த பற்றோட பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அது எப்படி இன்னொரு மரத்துக்கு தாவி போறதோ அந்த மாதிரி இன்னொரு ஜென்மம் அதுக்கு எடுக்க வேண்டி வரும். இப்ப நமக்கெல்லாம் அப்ப எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் இன்னும் போகவே மாட்டேங்கிறது. சம்சாரத்துல இருந்து நம்மளால விடுபடவே முடியறதில்லை. இப்போ நம்ம கீதையில நம்ம எகேன் பார்த்தோம் இல்லையா, பகவான் அவர் தானே சிருஷ்டி பண்றார், அவரும் காரியம் பண்ணிட்டு தானே இருக்கார் இல்லையா. அப்போ அவரும் கர்த்தா தானே. நம்மள மாதிரி நம்ம எப்படி குழந்தைகளை உருவாக்குறோமோ பகவான் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி இருக்கார். அப்ப அவரும் ஒரு கர்த்தா தானே.
அப்போ அது அவருக்கு நமக்கு ஏன் இப்படி வித்தியாசம்? அவரை மாத்திரம் ஏன் நம்ம பகவான்னு சொல்றோம்? நம்மள வந்து நரஜன்மம் என்னவா இருப்போமோ சோ நம்ம ஆஸ் அ பர்சன் வி ஆர் கால்டு இல்லையா? ஏன் என்னத்தினால இந்த வித்தியாசம் வருது? அவரும் கர்த்தாதான், நானும் கர்த்தாதான். ஆனா நான் பண்ற காரியத்தை, நான் எனக்கு பிறந்த குழந்தையோட நான் ஐ எம் சோ மச் அட்டாச் டு தட் இல்லையா? அந்த குழந்தைய உருவாக்கி படிப்பிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அந்த அப்படியே இந்த சம்சாரத்திலேயே ஊறி போயிடுறேன். ஆனா பகவான் வந்து நான் டிம்பந்தி அப்படின்ட்டு பார்த்தோம். நம்ம ஒட்டுறதே இல்லை. அவர் சிருஷ்டி எல்லாரையும் பண்றாரு, அவ்வளவுதான். பார்த்து சாட்சியா பார்த்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணின அந்த காரியத்தோட அவர் ஒட்டுறதே இல்லை. அவர் ஒட்டாமைக்கு இருக்கார். அவர் இந்த பறவையாட்ட அது தன் காரியத்தெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். இதே மாதிரிதான் அந்த பறவையும். ஆனா என்ன, அந்த காரியத்தோட அது ஒட்டிக்கிறது இல்லை. அப்போ காரியத்தோட எப்போ ஒட்டிக்கிறது இல்லையோ அது அக்கர்த்தான் பார்ப்போம். கர்த்தா அந்த காரியம் பண்ணினாலும் பண்ணாத மாதிரி தாங்க அது. அப்போதான் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியறது. அப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்தானா கண்டிப்பா நமக்கு மரோ ஜென்மம் உண்டு. இது நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். என்னத்தினால என்னன்னா, இப்ப நமக்கு அந்த பற்று வரதுனால சஜதிங்கிறார் இல்லையா? எது து சஜதி தஸ்யாம், அந்த அதுலயே இருக்கிறதுனால என்ன தத்குணாஸ்தம், அந்த நமக்கிட்ட என்ன குணம் இருக்கோ தத்குணாஸ்தம் வஜேரன்கிறார். வஜேரன்னா அந்த ஆத்மா நமக்குள்ள அந்த புருஷன் இருக்கார் இல்லையா, அதுக்கு மேல ஏற்றி வைக்கப்படுமா. அப்ப அவரும் நம்மளை மரியாடர் குட்டையில விழுந்தா மட்டம் தான் நிற்போம். அப்போ நமக்கு சம்சாரத்திலேருந்து விடுபடுறது ரொம்பவுமே கஷ்டம். அப்போ இதுக்கு என்ன வழி? அம்மா கேட்கிறாரு, என்ன பண்றது? மதனு பஜன தத்வாலோச்சனே, சிரவணம் பண்ணுங்கிறார், பஜனம் பண்ணுங்கிறார் அவர் இல்லையா? பார்க்கலாம், இந்த 9 விதமான பக்தி லட்சணங்கள் பாகவதத்துல இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம்னு வரிசையா அந்த ஸ்லோகத்துல வரும். 9 விதமான பக்தி லட்சணங்கள். ஆத்ம நிவேதனம், சக்கியம், தாஸ்யம், வந்தனம், அர்ச்சனம் வரிசையா இருக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீ மதன் என்ன அனுபஜன என்ன பஜிக்கணும். ஆலோசனைகி வேதாந்த சிரவணம் எல்லாம் பண்ணணும். அப்போ அபேயாத்து, அப்போ உனக்கு கிடைக்குங்கிறார். அப்போதான் உனக்கு வந்து அறிய முடியும், என்ன அறிய முடியுங்கிறார் இல்லை? பகவத் சிரவணம் பண்ணி 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 அந்த ஈஸ்வரன் நமக்குள்ள இருக்கிறத நம்ம அறிய முடியும் அப்படின்ட்டு சொல்றார். சுமதனு பஜன தத்வாலோச்சனே சாபி பேயாத் ச அபி அபேயாத் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நக்யாதி. அப்போதான் உனக்கு நான் இருக்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? தத்வாலோசனைகி உள்ள வந்து ஆலோசிச்சு பகவத் தியானத்திலேயே இறங்கலாம். அப்போ ஜென்ரலா தியானத்துல வந்து எந்த ரூபத்துல வேணாலும் நம்ம பகவானை ஸ்மரிக்கலாம். எந்த ரூபம் வேணாலும் நமக்கு இஷ்டப்பட்ட ரூபத்தை நம்ம கண் முன்னால அவரை உருவகப்படுத்திட்டு தியானம் பண்ணலாம் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நீ இருந்தேன்னா கண்டிப்பா பகவான் இருக்கிறத அறிய முடியும் இல்லையா? அது இல்லைன்னு வச்சுக்கோ. ஆனா அதுவும் அது சாத்தியம். பக்தி ஏவாத்திர சாத்தியான்னு சொல்றாரு முதல் ஸ்லோகத்திலே. கண்டிப்பாக நமக்கு சாதிக்க முடியும். ஆனா அது அனன்ய பக்தியா இருக்கணும் இல்லை? வேற எதுலேயுமே நாட்டமே இருக்கக்கூடாது. அதாவது அப்படின்னா என்ன, யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் யுவர் டியூட்டி எல்லாம் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல பகவத் ஸ்மரணம், பகவான் எப்பவுமே ஸ்மரணம் பண்ணிட்டு அவருடைய நினைப்பு. நீ சமைச்சாலும் நீ அவரையே, அந்த நீ பண்ற கடுகு, மிளகு, உப்பு எல்லாத்துலயும் பகவானுடைய முகம்தான் நமக்கு தெரியணும். நம்ம பண்ற காரியத்திலையும் அது பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் இல்லை? எந்த காரியம் பண்ணினாலும் அவருடைய அந்த நாமாவை உச்சரிச்சுட்டே நம்ம பண்ணணும், அவரையே சொல்லிட்டு இருக்கணும். அப்போத்தான் நமக்கு அந்த ஈஸ்வர விசாரம் என்னைக்குமே நம்மளை விட்டு விலகாது. நம்ம அந்த ஸ்மரணம் சொல்றா இல்லையா, மனசுல எப்பவுமே தங்கி இருக்கும். அப்படி இருந்தாதான் உனக்கு வந்து அறிய முடியுங்கிறார் அவர். அப்போ அந்த புருஷன் இருக்கிறத அறிய முடியும். ஏன்னா உன் மனசு கிளீனா இருக்கணும் இல்லையா? மனசு கிளீனா இருந்தாதானே, ஸ்புடம் போட்ட மாதிரி பழிச்சு இருந்தாதான் பகவான் உள்ள இருக்கிறத அறிய முடியும். இங்கே எக்கச்சக்கமான புழுதியும் குப்பையும் எல்லாம் கூளம் எல்லாம் அடக்கி வச்சுட்டு இருக்கோம் நம்ம. அந்த குப்பை கூளம் எல்லாம் பகவான் இருக்கிறத அப்படியே மறைச்சு விடுறது, நமக்கு ஒரு திரை மாதிரி போட்டு விடுறது. ஸோ அந்த திரை விலகினாதான் பகவான் இருக்கிறது நம்மளால அறிய முடியும். சுமதனு பஜன தத்வாலோச்சனே சாப்யபேயாத் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நகாதி. இப்படியாக அம்மாக்கு சொல்லி கொடுக்குறாராம். எப்படி நீ பக்தியை விருத்தியாக்குன்னு அம்மா கேட்கறா இல்லையா? அப்போ அம்மாக்கு சொல்றாராம்,
இந்த மாதிரி பண்ணு, ஏதோ ஒரு வழியில நீ பகவத் ஸ்மரணத்திலே இருந்தாதான் உனக்கு இந்த பக்தியை விருத்தி பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றார். அது அப்படி பண்ணணும்னா நீ சத் சங்கத்துல இருக்கணும் இல்லையா? தனியா இருந்து பண்றது ஒரு லேட்டர் ஸ்டேஜில் தான் வரும். அதுக்கு முன்னால ஒரு சத் சங்கத்துல இருந்து ஸ்வரணம் பண்ணிட்டும் கீர்த்தனம் பண்ணிட்டும் பாடிட்டும் அப்படியே பகவானையும் நினைச்சு 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 உன் பக்தியை நீ விருத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, இப்ப அம்மா கேட்கிறா, அப்போ எப்படியாக்கம் அந்த தியானம் பண்றது, பகவானை தியானம் பண்ணுன்னு சொல்றா இல்லையா, அது எப்படியாக்கம் பண்றதுன்னு அம்மா கேட்கிறா. விமலபதி ரூபாத்னே ஆசனாத்யை மதங்கம் கருட சமதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம் ருச்சி துலித தமாலம் ஷீலயே தானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நகாதி. அப்ப என்ன சொல்றார்? விமலமதி, நீ மனசை முதல்ல கிளீனா வச்சுக்கோ. எந்த விதமான இது அந்த சமயம் பார்த்து எதையோ நினைச்சுக்கிறது இல்லையா? ஒரு பூஜை பண்ணணும்னா கூட ஏதாவது பெல் அடிக்கிறா, பண்றா, டிஸ்டர்ப் பண்றான். நிறைய பேர் நம்மளை டிஸ்டர்பும் பண்ணுவா. அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தவிர்க்க தெரியணும். நம்ம பூஜைன்னு உட்கார்ந்தானா 100 கோடி தடங்கள் வரும் நமக்கு. தடங்களை எல்லாம் கடக்கணும். நம்ம அதுக்கு சாமர்த்தியம் வேணும். அப்போத்தான் நம்மளால அதை கடந்து பகவானை உட்காந்து பூஜிக்க முடியும் நமக்கு. ஸோ விமலமதி, மனசுல எந்த கல்மஷம், எந்த மலங்கள், அழுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது. உபாத்தைகி, அதோட ஆசனாத் ஒன்றை மட்டும் சொல்றாரு. இப்போ ஆசனம் பண்ணிட்டு உட்காரு. இது நம்ம ஏற்கனவே அஷ்டாங்க யோகம் இல்லையா? இந்த அஷ்டாங்க யோகம் பண்ண தெரியணும் நமக்கெல்லாம். ஸோ ஆத்தியைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம். அப்போ அதுக்கு நம்ம யமம் நியமம் சுகாசனம் விட்டு பிராணாயாமம் பண்ணி பிரத்யாகாரம் பண்ணி தாரணை தியானம் சமாதி நிலைக்கு போ அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த அஷ்டாங்க யோகம் அதுல ஆசனாத்தியைன்னு சொல்லிவிடுற, அது ஒண்ணுலயே எல்லாம் அடங்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நீ தீர்மானமா இருந்து பண்ணினேன்னா ஆசனாத்தியை மத் அங்கம், என்னுடைய அங்கத்தை, மத் அங்கம் அது எப்படி என்னுடைய அங்கத்தை நீ பார்க்கணும்னு சொல்றார்? கருட மதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம், நான் கருடன் மேல உட்கார்ந்துட்டு இருப்பேன். அந்த ரூபத்தை நீ உன்னுடைய மனசுல தியானம் பண்ணிக்கோ. கருடன் மேல எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. கருட சமதி ரூடம், ஆரூடம்னா கருடன் மேல உட்கார்ந்துட்டு இருக்காராம். கருட சமதி ரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம், எத்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? நிறைய பூஷணங்கள் எல்லாம் போட்டுருக்கார். திவ்ய மங்களகரமான பூஷாயுதாங்கம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார்? கருடன் மேல என்ன, கருடன் கூட அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இப்படி ஒரு உருவத்தை நீ மனசுக்குள்ள நீ நினைச்சுக்கணும். இவன் துருவனுக்கு நாரதர் இதே மாதிரிதான் சொல்றார். நீ இந்த உருவத்தை மனசுல நினைச்சுன்னு நீ தியானம் பண்ணினா அதே உருவத்துல பகவான் உனக்கு வருவாருங்க. இப்ப நம்மளும் அந்த உருவத்தை நினைச்சுட்டு நம்ம தியானம் பண்ணினா கண்டிப்பா அவர் நம்ம மனசுக்குள்ள வருவார். இப்போ மனசுக்குள்ள அவரை பார்க்க முடியும். நமக்கு கோவில்ல போய் நம்ம சிலாமூர்த்தியை பார்க்கிறோம் இல்லையா? அதனால அது பார்க்கும்பொழுது எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு. ஸோ அது வெளியில பார்க்கறது. ஆனா நீ இந்த மாதிரி ஆசனம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணி பிரத்யாகாரம் பண்ணி தியானம் பண்ணினேன்னா அந்த ஒரு உருவத்தை உருவகப்படுத்திட்டு நீ தியானம் பண்ணினேன்னா அந்த உருவம் உன் மனசுக்குள்ள வரும்னு கண்டிப்பா அது நடக்கும். அப்போ அவர் சொல்றாரு, அந்த அங்கம் எப்படி இருக்கும், என்னுடைய அந்த உருவம் எப்படி இருக்கும்னா ருச்சி துலித தமாலங்கிற தமால மரம். இந்த தமால மரம் காட்டியிருக்கோம் பாருங்க. இது இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவா. தேஜ் பத்தா, இதுக்குள்ள ரைஸ் எல்லாம் மட்டத்துக்கு உபயோகிக்கணும் இல்லையா? அது அந்த தேஜ் பத்தா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம். அப்போ இங்க ருச்சி துலித தமாலம்ங்கிற இந்த தமால மரத்துல டெராடூன்ல இருக்கும் இந்த மரங்கள் எல்லார் வீட்லயும் இருக்கும். பெரிய மரமா இருக்கும். அந்த இலையெல்லாம் இளம் பச்சை நிறத்துல இருக்கும். சின்ன சின்ன இலைகள் இந்த மாதிரிதான் இருக்கும். அந்த நீங்க அந்த காத்து அடிக்கும் பொழுது அந்த வெளிச்சமும் படும் பொழுது அது அப்படியே இந்த இலை அப்படியே அலையலையா பார்க்கலாம். அப்புறம் அந்த வெளிச்சம் படும் பொழுது நீங்க பார்த்தோன்னா பளபளன்னு மின்னும். அது பார்க்கறதுக்கே ஒரு அழகுதான். அது பச்சையா இருக்கும் பொழுது அந்த ஸ்மெல் தெரியாது, உணங்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருது. இதுல அதுதான் நம்ம ரைஸ் எல்லாம் மட்டத்துக்கு யூஸ் பண்றோம் நம்ம. ஆனா அந்த மரம் நிஜமாவே நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த
இந்த சூரிய வெளிச்சம் படும் பொழுது அந்த காத்து மடிக்கும் பொழுது அது அப்படியே இந்த இலையெல்லாம் அசங்கும், பெரிய மரமாகவும் இருக்கும். அப்போ அப்படியே தள 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 தானே மின்னும். அப்போ பகவான் சொல்ற என்னுடைய அங்கம் அப்படி காந்தியா இருக்குங்கிறார் அவர். அவ்வளவு அழகா இருக்குமாம் பார்க்கறதுக்கு. அது கம்பேரிசன் பாருங்க. ருச்சி தோலி தமாலம், அந்த காந்தியுள்ள அந்த தமால மரத்து மாதிரி அந்த இலை மாதிரி என்னுடைய அங்கம் இருக்கும். அனுவேலம்ங்கிற எப்பொழுதும் நீ இந்த மனசுக்குள்ள இது நினைச்சுக்கோங்கிற, என்னுடைய காந்தியான சரீரத்தை உன் கண் முன்னால நீ உன் மனசுல நினைச்சுட்டு அனுவேலம் எப்பொழுதும் நீ தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு அவர். அப்போ ஆசனம் பண்ணிட்டு இது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு நீ என் மனசுல, நான் அம்மா கேட்கிறா எந்த உருவம் எப்படி யாரை வச்சுட்டு, இப்போ ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு தியானம் பண்ணணும் இல்லையா? மறுபடியும் நம்ம சமையலையும் நம்ம குழந்தையிலையும் அதையெல்லாம் நினைச்சோம்னா மறுபடியும் எங்கேயோ போயிடும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம். அப்போ அவர் என்ன சொல்றார், என்னுடைய இந்த உருவம் காந்தியான என்னுடைய அந்த உருவத்தை உன் மனசுக்குள்ள நினைச்சுன்னு நீ தியானம் பண்ணணும்னு சொல்றாரு அவர். இவர் அவனுக்கு இங்கே இன்னொரு சந்தேகம் வருது. அம்மா ஸ்திரீ, அவர் ஸ்திரீனால இதெல்லாம் பண்ண முடியுமா இல்லையா? இப்ப நம்மளையும் பாருங்க, இப்ப மேக்சிமம் நம்மளால பிராணாயாமம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். பிராணாயாமம் வரைக்கும் நம்மளால பண்ண முடியாது, நம்மளுடைய தேக வாக்கு அப்படி. அப்போ பிராணாயாமம் பண்ணிட்டு அடுத்து என்ன தியானத்திலே இருக்கணும் இல்லையா? அது பிரத்யாகாரம் பண்ணணும், எல்லா விஷயங்கள் என்னெல்லாமும் இருக்கும் எல்லாத்துல இருந்து பிரத்யாகாரம் கட்டுப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறமா தியானம் பண்ணணும். அதுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதிக்கு இருக்கணும். நம்மளை தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் சமாதி நிலைக்கு வந்தோடனே தான் நமக்கு இந்த பகத் ஸ்வரூபம் நமக்கு முன்னால் வருது. இது இன்னொன்று ஃபிசிக்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன் இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு லைட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஒரு கேண்டிலை கொளுத்தி வச்சுட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த கேண்டில் எடுத்து விட்டா கூட நம்ம கண்ணு முன்னால் அந்த கேண்டில் எரியிற மாதிரியே காணும். கொஞ்ச நேரம் ஆகும் அது. ஸோ அது பெர்சிஸ்டன்ஸ் விஷன்னு சொல்லுவா. அதை அந்த விஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறத இது இன்னமும் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கும். அது அப்போ நம்ம மனசுக்குள்ளே அந்த மாதிரி தான் இதுவும் தியானம் பண்ணுறது அதே மாதிரி தான். பகவத் ஸ்வரூபத்தை நினைச்சுன்னு தியானம் பண்ணிகிட்டே இருந்தானா அது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே தேங்கிவிடும். அப்போ மனசும் சித்த சுத்தியும் கிடைக்கும், மனசுல இருக்கிற அந்த மலங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஓ விமல மதி உபாத்தியை அப்படி என்ன அழகாக ஆரம்பிக்கிறார். ஆசனாத்தியை, அப்புறம் என்னுடைய இந்த உருவத்தையும் நீ மனசு தியானம் பண்ணணும். அப்போ பெண்களுக்கு இது சாத்தியமா? ஆனா சாத்தியம் முடியும்னு சொல்றா. ஏன்னா ராமாயணத்துல கௌசல்யா இருந்தாளாம் இந்த மாதிரி தியானம் பண்ணி. வால்மீகி ராமாயணத்துல சொல்றா, அவ தியானம் பண்ணி அப்புறம் தான் அந்த புத்திரிகாமேஷ்டி யாகம் பண்றா இல்லையா? பகவானே ஸ்வயம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக பிறக்கிறார் அவர். அப்போ அவள் இந்த மாதிரி தியானம் பண்ணினான்ட்டு சொல்றா அவ. இப்போ அந்த காலத்துல எல்லாம் திரேதாயுகத்துல எல்லாம் இது ரொம்ப சர்வசகஜமா நடந்திருக்கு. இப்போ தியானம் பண்ணலாம், பண்ண முடியும், எது முடியாததுன்னு எதுவுமே கிடையாது இல்லையா? முடியும்னு சொல்றாரு. ஆனா என்ன, சம்சாரத்துல இருந்து அந்த பிரத்யாகாரம் பண்ண தெரியல நமக்கு. அப்போ ஒன்ஸ் அந்த இந்திரியம் கட்டுப்பாடு கொடுத்தனா யாருக்குமே இது சாதிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் தான் வருது. அவ்வளவு நேரம் உட்காந்து காலு வலிக்கும் முட்டு வலிக்கும் இப்படியே அப்படி நகர்ந்து உட்கார முடியாது இல்லையா? எத்தனை எல்லாம் கஷ்டங்கள் நமக்கு. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த மாதிரி நீ இந்த மாதிரி இருக்கணும்ட்டு சொல்ற. அப்போதான் உனக்கு பகவத் ரூபத்தை, அந்த பூருஷகன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆத்மாவை உனக்கு அப்போதான் அறிய முடியும் அப்படின்னுட்டு கபிலர் அம்மாவுக்கு சொல்ல. கபில தனுரு தீபம் தேவஹூத்தியை நகாதி அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. சரி, இப்ப அடுத்து என்னன்னு பார்க்கணும். இன்னமும் சொல்றார் பகவான், மம குணகண லீலா கர்ணனே கீர்த்தனாத்யை மைசுரசரிதோக பிரக்யசித்தானுவృத்திஹ பவதி பரமபக்திஹ சாஹி மிருத்யோர்விஜேத்ரி கபிலதனுருதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. இப்போ என்ன சொல்றாருன்னா, மம குண கண, குண கணம்ங்கிறார். என்னுடைய குணக்கூட்டங்கள், கணம்னா கூட்டம், என்னுடைய குணம், மம குணகண லீலா கர்ணனேகிங்கிறார். காதால நீ கேளு, என்னுடைய குணங்கள்னா என்னுடைய சரித்திரங்கள் எல்லாம் கேளுங்கிறார் அவர். இப்போ நீங்க அந்த காலத்துல குருகுலத்துல எல்லாம் அவ அந்த குரு சொல்லி கொடுத்தானே எப்படி உட்கார்ந்து கேட்டுக்கிறா பாருங்க, சிரவணம்.
சிரவணம் எதுக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, பகவான் கூட சிரவண நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்காரு அவர் பாருங்க. அப்போ அந்த சிரவணம் எத்தனை இம்பார்ட்டன்ட், கேட்கணும், கர்ணனை காது கொடுத்து கேளுங்கிறார் அவர். அப்போதான் உனக்கு பக்தி உருவாக்க முடியும். ஸோ மம குணகணலி, என்னுடைய ஸ்போர்ட் பகவானுடைய அவதாரங்கள் எத்தனையோ இருக்கு. அப்போ சொல்ல சொல்ல நம்ம கேட்க 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 நமக்கு இந்த பக்தி ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா. லீலா கர்ணனேகி கீர்த்தனாத்தேகி, எத்தனை பேர் கீர்த்தனை பண்ணிட்டு ரோட்ல டான்ஸ் எல்லாம் அவளையே மறந்து கர்ஜிப்பா, பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, பைத்தியம் முடிச்ச மாதிரி நடப்பா நிறைய பேர்லாம். ஸோ அதை நீங்க பார்க்கலாம் அதையும். ஸோ கீர்த்தனாத்தேகி, கீர்த்தனம் பண்ணிட்டு நடக்கணுமா. அப்போதான் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு வருது நமக்கு. அப்போ என்னாகும், சுரசரித் மயி சுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி. சுரசரித்து என்ன, கங்கை கங்கை பிரவாகம் எடுத்த மாதிரி பக்தி பிரவாகம் எடுக்குமா. இந்த மாதிரி இருந்தானா பகவானுடைய குணகணங்கள், அவருடைய அவதார பெருமைகள் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி கீர்த்தனமும் பண்ணணும். இதை பண்ணிண்டே இருக்க 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 சுரசரித்து கங்கையாட்டம் உள்ள பக்தி பிரவாகம் எடுத்து ஓடுமா. பிரக்ய சித்தானுவிருத்தி, இந்த சித்தம்னா மனசு அப்படியே சுத்தமாயிடுமா. அப்போ அடுத்து என்ன சொல்ற, பவதி பரம பக்தி. இந்த பக்தி நீ இப்படி இந்த மாதிரி பக்தியை பெருக்கின்றான பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி. உன்னை மரண பயத்திலிருந்து கூட நீ விடுபடலாம்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் இருக்கு. இப்போ மார்கண்டேய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவபுராணத்துல தான் படிச்சிருப்பேன். மார்கண்டேயர் மிருகண்டுடைய பிள்ளை மார்கண்டன். இவருக்கு ஆயுசு ரொம்ப குறைச்சல். ஏன்னா அவ வேண்டிக்கிறா பகவான்ட்டு வேணும், எப்படி எப்பேற்பட்ட குழந்தை வேணும்னு இப்படி ஒரு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போருன்னு சொல்றான். அப்போ 12 வயசுக்கு நெருங்கின்னு இருக்க குழந்தைக்கு அப்பா ரொம்ப சங்கடப்படுறா. ஐயோ அந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்குமே, எப்படி இந்த குழந்தைய விட்டுட்டு இருக்கிறது. அப்போ மார்கண்டன் ஏன் நீங்க இவ்வளவு கலவரத்தோடு இருக்கேன்னு கேட்டோன்னா அவ சொல்றா, இந்த மாதிரி உனக்கு ஆயுசு குறைவாக்கும், அப்படிதான் நாங்கள் பகவான்கிட்ட வேண்டி நீ எங்களுக்கு பிறந்திருக்காயின்னு சொல்லியிருக்கா. அப்போ இவர் என்ன சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பகவான் பக்தியில ஈடுபட்டு விடுறார். அவர் சிவபக்தர்வா. அப்போ அந்த எப்போ சிவத்தியானம் பண்ணிட்டு அந்த குழந்தை அப்படியே பக்கத்துல 12 வயசு தான் இருக்கு. அந்த சிவத்தியானம் பண்ணி 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 அது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்போ அதே மாதிரி யமன் வரார். அந்த குழந்தைக்கு பாசக்கயிறு போடுறார். அப்படியே அந்த கட்டின்னு விடுறது, அந்த சிவனை போய் கட்டின்னு விடுறது. அப்போ சிவபெருமான் காப்பாத்துற இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அந்த பாசக்கயிறை போட்டு இழுக்கும் பொழுது அவர் இழுக்க முடியாத லிங்கமும் சேர்ந்து வந்துருமா அப்படியே. அப்புறம் சிவன் அவர் சூரத்தை எடுத்துடுறாரு. அவர் அப்போ அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறார். ஏன்னா அப்பேற்பட்ட பக்தன் மார்கண்டேயன். இப்போ மார்கண்டேயனுக்கு தீர்காயசு கொடுத்துடுறார் அவர். இந்த மார்கண்டேய சரித்திரம் பின்னாலே நம்ம பார்ப்போம். அந்த மார்கண்டேயர் விஷ்ணு பக்தர் ஆயிடுறார் அவர். அப்புறம் சிவ விஷ்ணு இதுக்கெல்லாம் வித்தியாசம், அவரோட அம்சம் தானே சிவபெருமானம். அப்புறம் அந்த மார்கண்டேயர் தான் 6 மன்வந்திரங்கள் தியானத்தில் இருக்கார். 6 மன்வந்திரம், ஜஸ்ட் இமேஜின், 6 மன்வந்திரங்கள் அவர் தியானத்துல இருந்து 7வது மன்வந்திரத்துல நரநாராயணன் பகவான் பிரத்யட்சமா வரார் அவர். அப்போ அதுக்கு முன்னால என்ன நடக்கிறதுன்னா, பகவான் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும். அப்போ எனக்கு பிரளயத்தை பார்க்கணுங்கிறாரு. அதாவது அதன் பின்னால பார்ப்போம், பிரளயத்தை பார்க்கணும்ட்டு கேட்கிறாரு. அப்போ ஒரு செகண்ட்ல எல்லாம் மாஞ்சு போயிட்டு பிரளயம் தொடங்குறது. அப்போ அந்த பிரளயத்தில் எத்தனையோ வருஷ காலம் க்ஷீணிச்சு போயிடுறாரோ மார்கண்டேயர். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிட்டு பார்க்கும் பொழுது தூரக்க பகவான் ஒரு இலையில அழகா ஒரு சின்ன குழந்தையோட உருவத்துல முதந்துன்னு இருக்காராம், ஒரு ஆலையில முதந்துன்னு இருக்காரு. மார்கண்டேயர் சர சர சரன்னு பக்கத்துல போறாராம். அப்படி பலம் வந்துடுறது அவருக்கு. பக்கத்துல இந்த குழந்தைய தொட்டு பார்க்கறதுக்கு போறாராம். அப்போ அந்த சுவாசத்துல அப்படியே உள்ளுக்கு இழுத்து விடுறார் பகவான். உள்ள போய் அண்ட சராசரங்களையும் காட்டி கொடுக்கிறார் மார்கண்டேயருக்கு. அந்த சுவாசம் வெளியில வந்தோன்னா புத்தனை இவரும் வெளியில வந்து விடுறார். பிரளயத்தை காட்டி கொடுக்கிறார் மார்கண்டேயருக்கு. அப்படியாக கண்ணு முழிச்சு பார்த்தானா மறுபடியும் அந்த நதிக்கரையில அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ இப்படியாக பிரளயத்தையே பார்த்தார் மார்கண்டேயர். இப்போ மார்கண்டேயர் இப்பவும் இருக்கிறதா நம்ம நம்புறோம் இல்லையா. அவரை பத்தி இன்னும் பேசிட்டு தானே நம்ம இருக்கோம். 6 மன்வந்தர்களுக்கு அப்புறம் நரநாராயணன்னா பகவான் பிரளயத்தை காட்டி கொடுத்தார் மார்கண்டேயருக்கு. ஸோ இப்படியாக அந்த சரித்திரம் போகும். ஸோ பரம பக்தி பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி. மிருத்யு கூட நீ ஜெயிச்சு விடலாம்னு சொல்றார் இல்லையா. மிருத்யுர் விஜேத்ரி
கபில தனுரிதித்வம், கபில உருவில் வந்த பகவான் அம்மாவுக்கு இப்படி சொல்லி கொடுத்துறான். தேவஹூத்யை ஞகாதி. நீ அடுத்து என்ன சொல்றாருன்னா இன்னமும் சொல்றாரு அவர். அஹஹ பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாளி விஷதி கிருஹசக்தோ யாதனா மய்யபக்தः கபிலதனுருதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. இப்போ அடுத்து நீங்க பாருங்க. அஹஹ பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம். இப்போ அந்த குடும்பத்தை ஒரு ரன்னா வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்றோம், எத்தனையோ வழியில பணத்தை சம்பாதிக்க பார்க்குறோம். சரி, நல்ல வழியில நீ சம்பாதிச்சா இட்ஸ் ஓகே. இப்போ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ என்ன பண்றோம், ஏதோ அதர்ம வழியில பணத்தை குமிச்சுடுறோம். அப்படி சாக்கு சாக்கு மூட்டையா நம்ம பணத்தை எப்படியோ இது எத்தனையோ பேர் வீட்டுல எல்லாம் அடுக்கி வச்சுருப்பா பணத்தை. அப்போ அஹஹ பகுல ஹிம்சா, ஹிம்சை பண்ணி, பகுல ஹிம்சான அதர்ம வழி, எத்தனை தூரத்துல யாரை ஹிம்சிச்சு ஏமாத்தி இப்படி எல்லாம் பணத்தை சம்பாதிப்பா நிறைய பேர். பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம், குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், பாதுகாக்கணும். பார்க்குறோம் இல்லையா என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில என்னெல்லாம் நடக்கிறதுன்னு நீங்கள் தினம் தினம் நியூஸில் கேட்டுருக்காரு. எத்தனை ஹிம்சை பண்ணி என்னெல்லாம் பண்ணி அந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கா, எப்படியெல்லாம் அந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க இல்லையா, நல்ல லக்ஸூரியஸ் ஹவுஸ் இல்லையா, அந்த மாதிரி வீட்டெல்லாம் பணத்தை வாரி இறைச்சி அந்த வீட்டில எல்லாம் அத்தனை அழகாக பண்ணிட்டு, ஏன்னா அவருடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் தான் பெரிய கோடீஸ்வரன், கோடியெல்லாம் அதுக்கு மேலேயே இல்லை பில்லியனர்னு காட்டணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி பணத்தை எல்லாம் செலவாக்கி அதே மாதிரி பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாளி, மனைவியை அழைக்கிறது, குழந்தைகளை அதே மாதிரி வளர்க்குறது இல்லையா. குழந்தைகளுக்கு சர்வம் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குட்டிச்ச வராடு அந்த குழந்தை. அந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தை நலனுக்கொசரம், தனக்கு இல்லை தன்னோட குடும்பத்துடைய நலனுக்கொசரம் அதர்ம வழியிலெல்லாம் பணத்தை சம்பாதிச்சுட்டு அவள் வந்து இப்படி எல்லாரும் ஹிம்சை பண்ணி அந்த சம்பாதனையில் இப்படிலாம் இருக்கா. இது அஹஹ பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தேகி குடும்பம் பிரதிதினம் தினம் அனுபுஷ்ணன் இப்படியே லாளிச்சுக்கிண்டு ஸ்ரீஜித்தோன்னா பொண்டாட்டியம் இது பண்ணி பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணி அதே மாதிரி பாலரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பணத்தை எல்லாம் செலவாக்கிட்டு இருப்பா. அப்போ என்ன, இப்பேற்பட்ட அதர்ம வழியில் அவன் பணத்தை சம்பாதிச்சிருக்கான், எத்தனை வரை ஹிம்சை பண்ணியிருக்கான் இல்லையா. அப்போ விஷதி கிரகசக்தோ யாத்தனா மைய பக்தஹ, மைய பக்தஹ, என் பேர்ல பக்தி இல்லை, அவனுடைய பக்தியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கு. பணத்தை சம்பாதிக்கணும், அதுவும் அதர்ம வழி ஹிம்சை பண்ணி பணத்தை சம்பாதிச்சு எல்லாரையும் அவனை நன்னா வச்சுக்கணுங்கிற அதே ஒரு நினைப்பு. மைய பக்த மை அபக்தன்னு பிரிச்சுக்கோ. அப்போ என் பேர்ல பக்தியே இல்லாதக்கு அவனுக்கு என்ன கிரகசக்தக, எப்போ பாரு அவனுக்கு குடும்பத்தோட தான் அவனுக்கு அட்டாச்மெண்ட்டு. தன்னை பார்த்துக்கணும், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும். கிரகசக்தக எப்பேற்பட்டவனுக்கு யாத்தனாம் விஷத்திங்கிறார். யாத்தனாவை நரக வேதனையை அனுபவிக்கணும். இது ஒன்னே ஒன்று காமிச்சிருக்கோம். எண்ணெய் கொப்பரையில் போட்டு அவரை வறுத்தெடுப்பானோம். பாகவதத்தில் கருட புராணத்துல எல்லாம் வரும். அவன் பண்ணின ஒவ்வொரு தப்புக்கும் நமக்கு தண்டனை உண்டு. அது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வார்த்தைகளால் நம்ம எத்தனையோ பேரை ஹிம்சை பண்ணியிருப்போம், நம்ம கை அடிச்சு அப்படியே ஹிம்சை பண்ணியிருப்போம், ஏமாத்திருப்போம், என்னெல்லாமோ அதை நமக்கு தெரிஞ்சும் பண்ணியிருப்போம், தெரியாமையும் பண்ணியிருப்போம். எப்படி பண்ணணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அதர்ம காரியத்துக்கும் நமக்கு தண்டனை உண்டு. எல்லாத்துக்கும் பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த தண்டனை நம்ம இருக்கும் பொழுதே ஜீவிச்சிருக்கும் பொழுதே நம்ம தண்டனை அனுபவிப்போம். நம்ம அந்த நரக வேதனையை நம்ம அனுபவிச்சுத்தான் தீரணும். விஷதி கிரகசக்தோ யாத்தனாம் நரக வேதனை. நரக வேதனை மைய பக்தக, எங்கிட்ட பக்தி இல்லாமல் பண்ணினனுக்கு இந்த நரக வேதனையை அனுபவிக்கத்தான் வேணும் அப்படின்ட்டு கபில தனுருதித்வம் தேவஹூத்யை ஞகாதி அப்படி அம்மாவுக்கு சொல்றானாம். அதனால நீ வந்து என் மனசை பகவான் பேரில் தான் செலுத்தணும். மைய பக்தக இல்லையா, என் பேரில் பக்தி இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அப்போ நீ பக்தியை கண்டிப்பாக வளர்த்திக்கத்தான் வேணும். அப்படி ஏதாவது வேரியஸ் இது கொடுக்குறா. இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா, ஜனங்கள் இருக்கா இல்லையா சொல்கிறார் அவர். இதுலேருந்தெல்லாம் விடுபடணும்னுட்டு அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறார் அவர்.
அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இதுல பாக்குறோம் கடைசியில கீதையில இந்த ஒரு ஸ்லோகம் வருது நம்ம பார்க்கணும் இல்லையா? யத்கரோஷி யத், இந்த இது வந்து பகவத்கீதையில வந்து 9வது சாப்டர் நினைக்கிறீங்களா, சாப்டர் 9ல நம்ம பார்க்குறோம். எத்கரோஷி எஸ்னு எதஸ்நாஷி, எது சாப்பிட்றோமோ எது செய்யறோமோ, எத் ஜுஹோஷி, ஜுஹோஷினா ஹோமிக்கிறது, யஜ்ஞம் பண்ணும்போது ஹோமிக்கிறோம் இல்லையா, ததாசி எதெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ, எத்கரோஷி எஸ்ஸனோஷி எத் ஜுஹோஷி ததாசியது, எத் தபஸ்யசி, என்ன தபஸ் தவமும் இருக்கோம் நம்ம இல்லையா, குழந்தைகள் வேணும் அது வேணும் இது வேணும், தபசும் இருக்கும். எத் தபஸ்யசி கௌந்தேய குந்திபுத்திரா தத் குருஷ்வ மதர்ப்பணம், அது எல்லாத்தையுமே நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணி எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணி விடுங்கிறாரு. நீ சாப்பிடும் பொழுது கூட பகவானை நினைச்சுக்கிட்டு அதான் வைவித்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும் இல்லையா. நீ எது பண்றையோ, எந்த காரியங்கள் நீ பண்றையோ, நீ பகவானை முதல்ல நினைச்சுட்டு அவருக்கு அர்ப்பணம் பண்ணி விடுங்கிறார். அப்போ அதுலேருந்து நீ விடுபட்டுள்ளது, நரக வேதனையிலேருந்து விடுபடலாம். இது ஸ்லோகத்தை எப்போ ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. இப்போ அப்படியாக இந்த நரக வேதனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோப்யகாண்டே பிரசவகளித போத பீடயோ லங்கிய மான்யம் புனரபிபத முஹ்யேத் ஏவ தாருண்ய காலே கபிலதனுருதித்வம் தேவஹூத்யைன்யகாதி. யுவதி ஜடர கிண்ணகங்கிறார். ஜடரம்னா வயத்துக்குள்ள அம்மா வந்து குழந்தைய அந்த கர்ப்பத்தில் இருக்கு இல்லையா, இந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த தாயாரும் கஷ்டப்படுறா, அந்த குழந்தையும் கஷ்டப்படுறது. ஜட்டர கிண்ணகன்னா அந்த வேதனையை அனுபவிக்கத்தான் வேணும். ஆனா அது ஒரு சுகமான வேதனை. ஏன்னா தாயாருக்கு தனக்கு குழந்தை பிறக்க போறது. ஆனா அந்த குழந்தையுடைய நிலையை பாருங்க, அந்த குழந்தை அந்த சின்ன அந்த கர்ப்ப பையக்குள்ள தன்னுடைய கையை கால் எல்லாத்தையும் முடக்கிண்டு அந்த இருட்டு ஒரே கும்பிருட்டா இருக்கும், அதுக்குள்ள அந்த மலம் மூத்திரம் எல்லாம் அதுலயே விட்டுடும். ஸோ அந்த மலமூத்திரத்திலேயே அது சுத்திக்கிட்டு இருக்கும். 9 மாசம், 1 2 9 months இந்த மாதிரி இந்த சின்ன அறைக்குள்ள சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. நான் முடிச்சு முட்டும் இல்லையா. அப்புறம் அம்மா என்ன சாப்பிட்றாளோ அந்த சாப்பாடு, காரமா சாப்பிட்டா இல்லைன்னா வேற ஏதாவது கசப்பா இருந்தானா அது எப்படி இருக்கோ அது வேற வழியில், அதுக்கு எந்த விதமான திறமை எதுவும் கிடையாது. எது கிடைக்கிறதோ அது 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 உள்ள ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள போய்க்கிறது. ஸோ அதுக்குன்னு எந்த விதமான சாய்ஸும் கிடையாது. ஸோ இப்படியாக அந்த த்ரூ அவுட் அந்த 9 மாசமும் அந்த குழந்தை என்ன கர்ப்பத்தில் எத்தனை கஷ்டப்படுறது. அப்போ அதை நினைச்சுக்கோ, ஐயோ நமக்கு இந்த ஜனனம் வேண்டான்னு நினைச்சுக்குமா அந்த குழந்தை. அப்போ யுவதி ஜடர கிண்ணக, அந்த தாயாருக்கும் அதே மாதிரிதான் இல்லை, இந்த பக்கம் திரும்பி படுத்துக்க முடியாது, அப்படி சுவாசம் முட்டுறது, இது யாரும் சாப்பிடணுன்னு சாப்பிட்டா வாந்தி வருது, என்னெல்லாமோ இது மாதிரி நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு. கிண்ணகங்கிறார். இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஜாத போதோப்பி அகாண்டேங்கிறார். ஆனா இது என்ன, இதுல இருந்து நமக்கு தெரியும், இதெல்லாம் வேதனை தான் தெரியும். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வேற திறமையே கிடையாது. ஹெல்ப்லெஸ். யூ ஹாவ் டு அண்டர்கோ திஸ் இல்லையா. குழந்தை பிறக்கிறது அந்த தாயார் அதை அனுபவிச்சு அதை பெற்றுக்கு தான் வேணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்துதான் ஆகணும். யாரும் ஹெல்ப் பண்ண போறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் அகாண்டேங்கிறார். இதை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ பிரசவம் ஆயிடுறது. இப்போ அப்போ அது வரைக்கும் நினைச்சுக்கோ, ஐயோ இது போருண்டா, இனிமேல் இது வேண்டவே வேண்டாம், போர் இந்த பட்ட பாடெல்லாம் போர் இதோட நிறுத்திக்கணும்னுட்டு நினைச்சுக்குமா, இனிமே ஜென்மா வேண்டாம் நினைச்சுட்டானா பிரசவ கணித போதக, பிரசவமாய் வெளியில வந்ததோ இல்லையா, மறுபடியும் புத்திமா கண்டு விடுறது இல்லையா. மறுபடியும் அந்த குழந்தை அழறது பாருங்க, அந்த இருட்டுலேருந்து வெளிச்சத்துக்கு வந்த உடனே மறுபடியும் அது அழத் தொடங்குறது, சப்பு குட்டிக்கிறது, சாப்பிடணும், இதுக்கு பசிக்கிறது. அப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்டாச்மெண்ட் வந்து விடுறது பாருங்க வெளியில வந்தோன்னா. அது வரைக்கும் நினைச்சுட்டு இருந்துக்குமா அந்த குழந்தை, ஐயோ நமக்கு இந்த ஜென்மாவே வேண்டாம்ப்பான், வெளியில வந்தோடனே புத்தி மாறியாச்சுதுக்கு. அத பிரசவ கணித போதகங்கிறார். புத்தி மாறி போயிடுறது. பீடையோ லங்கிய பால்யம், இந்த மாதிரி இந்த பால்யம் முழுக்க கஷ்டப்படுறது. அந்த குழந்தை பிறந்த பின்னி அதுக்கு அம்மா பண்ணணும், அம்மா சாப்பாடு கொடுத்தாதான் அதுக்கு சாப்பாடு, அழுது சாதிச்சுக்கும் அது.
அழுது அழுது அம்மா சாப்பாடு கொடுத்தா எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஏதாவது பூச்சி கடிச்சதுன்னா எல்லாத்துக்கும் என்ன வேற ஒன்றும் தெரியாது, அழும், அவ்வளோதான், அழுது அது தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கும். ஆனால் என்ன, இந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த குழந்தைக்கு அனுபவிக்கத்தான் வேணும். சரி, இதெல்லாம் பால்யம் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து என்ன, புனரபிவத முஹ்யே ஏவ தாருண்ய காலே. அப்புறம் 5 வயசான பூனல் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சானா அங்கேயும் அந்த படிக்கணும் இல்லையா. அந்த குரு எப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகா லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோட 12 வயசு கிளம்பி விடுறா இல்லையா. எங்க ஏகபோகமா அந்த அரண்மனையில் வாழ்ந்த அந்த 2 குழந்தைகள் இப்போ கல்லும் முள்ளுமா விஸ்வாமித்திரனால நடந்து போறான். அப்போ வலை அது வலைன்ட்டு 2 ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. அந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த குழந்தை அனுபவிக்காத இருக்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவாரான். ஏன்னா அவள் அப்படி சுகத்துல இருந்து வாழ்ந்தவளுக்கு இந்த கல்லுலே முள்ளுலேயே நடந்து இந்த காட்டுல போகணும் அவளுக்கு இல்லையா. குருகுல எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அவர் விஸ்வாமித்திரன். அப்போ இந்த மாதிரி படிக்கிற காலத்திலேயும் அந்த துன்பத்தையெல்லாம் அனுபவிக்கத்தான் வேண்டி வருது இல்லையா. உன் குடும்பத்தை விட்டு அந்த காலத்துல குருகுலம் போயிடுவாவா. குருகுலத்துக்கு போயிட்டு அந்த குரு சொன்னபடி வீட்டுல எத்தனை போகத்தோட இருந்தா கூட அவன் குரு சொன்னதான் கேட்கணும். அவளுக்கு அவருக்கு சமைக்கணும், இது பண்ணணும், வெளியில போய் சுள்ளி பறிக்கிட்டு வரணும், அந்த மாதிரி எல்லாம் அவளே தான் பண்ணிக்கணும் இந்த குருகுலத்துல. இப்போ ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நினைச்சுக்கலாம். படிக்கணும் அந்த சமயத்துல உட்காந்துட்டோம். இது இப்படியாக அந்த காலங்கள் இருக்கு. சரி, தாருண்ய காலை அடலசன் ஸ்டேஜ் வருது. அப்போ என்ன, முக்கியத்து மோகம் வந்துடுறது இல்லையா, ஆசை வருது. இப்போ பெண்ணை பார்த்தானா அந்த ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியர் வருது பாருங்க. ஸோ தாருண்ய காலே அப்பவும் புத்தி மாறுறது, அதுவும் சங்கடம் தான் இல்லையா. அப்போ அதை எப்படியா அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை. இப்போ எப்படி அந்த அட்டாச்மெண்ட் பாருங்க, அடுத்து 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 அந்த அட்டாச்மெண்ட் கூடிட்டு தான் போகிறதே ஒழிய இப்படி இருக்கும்பொழுது பகவான் எங்கே நினைக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு அந்த புத்தி கழண்டு தான் போகிறது. அந்தந்த ஸ்டேஜில் என்ன இருக்கோ அதை அனுபவிச்சுட்டே போக வேண்டியிருக்கு. இப்படியா இது மாதிரி தான் இருக்கு நம்ம லைஃப்ல அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த சம்சாரத்துல இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிதான் வருது. தாருண்ய காலே கபில தனுரு தேவஹூத்யை ஞகாதி இப்படி சொல்றாராம். இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸையும் கடக்கணும் சம்சாரத்துல. இந்த எத்தனை விஷயங்களும் கடந்துதான் ஆகணும். சரி, இதெல்லாம் கடந்துட்டு அடுத்து என்ன ஆகுது, பித்ருசுரகணயாஜி धार्मिको यो गृहस्थः शचनिपतति काले दक्षिणात्वोपगामी महिनिहितमकामो कर्मदूतपदार्थो कपिलतनुरिदित्वो தேவஹூத்யை நகாதி. இப்போ அடுத்து என்னது, சரி கிரகஸ்தன் ஆயிட்டான். இப்போ கிரகஸ்தன் கல்யாணம் கண்டு குடும்பம் கூட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன, தர்ம வழியில் இருக்கான். பித்ரு சுரகணயாஜி தார்மிகோ யோ கிரகஸ்தக. அந்த கிரகஸ்தன் என்ன பண்றான்னா பித்ருக்களுக்கு காரியங்கள் அப்பா பெரியவாள்லாம் இருப்பாரு, பித்ரு காரியங்கள் எல்லாம் பண்றானவன், எல்லாம் பார்த்துக்கிறாங்க, எல்லா குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, பித்ரு காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. சரி, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா நமக்கு. இதுல எல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் இந்த அனுஷ்டானங்கள்லாம் நம்ம விடவே விடாது. ஸோ பித்ரு, அதே மாதிரி சுரகணங்கள் தேவாதிகள் இல்லையா, பூஜை எல்லாம் பண்றோம். இந்த ஒரு வருஷத்துல எத்தனையோ பூஜைகள் விரதங்கள் எல்லாம் வருது. அந்த ஹோமம் எல்லாம் பண்ணி ஆகணும். அந்தந்த இதுக்கு அந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்றோம், அனுஷ்டானங்கள்னு சொல்றோம் நம்ம. ஸோ இதெல்லாம் இந்த தர்ம வழிப்படி என்ன சொல்லி இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இந்த கிரகஸ்தன். ஸோ பித்ரு சுரகணயாஜி தார்மிகோ யோ கிரகஸ்தக, தர்ம வழியில தான் இருக்கான். ஆனா என்ன ஆறுது, சச்சனி பததி காலே தட்சிணோத்வோபகாமி. இப்ப என்ன ஆகுதுன்னா நிபதத்தி காலை, இப்போ இந்த மாதிரி தார்மீக வழியில இருந்தான்னா அவனுக்கு மார்க்கம் என்னன்னா தட்சிணாயன மார்க்கத்துல போகலாம். அவன் தட்சிணாயன மார்க்கத்துல போயிட்டு அவன் போகத்தையெல்லாம் அனுபவி அந்த எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கான் இல்லையா, இந்த நல்ல காரியம் பண்ணிருந்ததுக்குள்ள போகங்களை எல்லாம் அவன் அனுபவிப்பானான். ஆனா போகங்களை அனுபவிச்சுட்டு மறுபடியும் நிபத்தத்தி காலே என்ன ஆறுது, மறுபடியும் அவன் சம்சாரத்துல விழுவன். என்ன அர்த்தம், அவனுக்கு மறுபடியும் மரோ ஜென்மம் கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா ஷீணே புண்ணியே மர்த்த காலம் விஷந்திங்கிறார். இப்போ எல்லா புண்ணியம் எல்லாம் ஆயாச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நமக்கு சம்சாரத்துல விழத்தான் வேணும். இந்த கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் பகவான். 8ஆம் சரணம் நம்ம கீதையில கிளாஸ் படிக்கிறவளுக்கு என்ன தெரியும்,
धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनौ तत्र चान्द्रमसं ज्योते யோகி பிராப்ய நிவர்த்ததே. இப்போ இது எந்த மார்க்கத்துல போறாளோ, இப்போ எந்த மார்க்கத்துல இருக்கானோ, இந்த தூமோனா இந்த புகை சொல்லுவோம், தூமை, அதுக்குள்ள ஒரு தேவதையா எல்லாமே நம்ம உருவப்படுத்தி இருக்கு பாருங்க இல்ல. ஸோ தூமோனா அந்த தூம தேவதையும் அந்த தூமதேவதை இருக்கா அந்த மார்க்கத்துல. அந்த தூமதேவதை ராத்திரி தேவதையும் அவ அந்த மார்க்கத்துல இருக்கா. கிருஷ்ணபட்சம் சொல்றோம் இல்லையா, கிருஷ்ணபட்சத்துல அந்த தேவதையும் இருக்கா. ஷண்மாஷா தட்சிணாயனம், அந்த 6 மாச தட்சிணாயனம் அந்த தேவதை. இந்த தேவதைகள் எல்லாம் இதெல்லாம் அந்த மார்க்கத்துல இருக்கா. ஸோ எந்த மார்க்கத்துல இருக்காளோ அந்த மார்க்கத்துல இந்த தேவதைகள் எல்லாம் இருக்கா. அதாவது தூமதேவதை, ராத்திரி தேவதை, கிருஷ்ண தேவதை, தட்சிணாயன தேவதை. இந்த தேவதைகள் எல்லாருமா அந்த கிரகஸ்தனை, இந்த கிரகஸ்தனோட காலம் முடிஞ்சாச்சு. காலம் முடிஞ்ச உடனே அவன் அந்த ஆத்மாவை கூட்டின்னு போறதான் அது. அந்த மார்க்கத்துல போயிட்டு அவன் தத்ர சாந்திரவசம் ஜோதி. சாந்திரவசம் ஜோதின்னா அந்த சந்திரனுடைய ஒளி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொர்க்கத்துல எல்லா போகங்களையும் அனுபவிப்போம் நாம. சாந்திரவசம் ஜோதி யோகி பிராப்பிய, அதாவது யோகினா அந்த கிரகஸ்தன் அது எல்லாத்தையும் அடைஞ்சு அது எல்லாத்தையும் அனுபவிப்பன். ஆனா நிவர்த்ததே, மறுபடியும் சம்சாரத்துக்கு திரும்பி வந்துடணும். ஸோ அந்த தட்சிணாயன மார்க்கத்துல போகிறவளுக்கெல்லாம் என்ன, எப்படி மறுபடியும் மரோஜன்மம். அப்போ நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. என்னத்தினால என்னன்னா, இவன் பண்ணியிருக்கிற அத்தனை தர்ம காரியங்களும் காமிய கர்மா. ஏதோ ஒரு பலனை உச்சரிச்சு அவன் பண்ணியிருக்கான் இல்லையா. இது எல்லாரும் சொல்ற பித்ருகள் எல்லாம் இந்த சிராதம் எல்லாம் பண்ணணும், அப்புறம் அதே மாதிரி இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் பண்ணினாதான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அந்த பலனை நீ எதிர்பார்த்து நம்ம பண்ணினா, அந்த வேதத்தை சொல்லணும், இதை சொல்லணும், அப்போதான் உனக்கு போகம் கிடைக்கும், எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம பண்ண வைப்பான். அப்போ அது கிடைக்குங்கிறதுக்கோசரம் இதெல்லாம் பண்றோம் நம்ம. அப்போ இதெல்லாம் காமிய கர்மா சொல்லுவா. அப்போ அந்த காமிய கர்மாக்கள்னால என்னன்னா, நம்ம கண்டிப்பா அதுக்குள்ள பலன் கிடைக்கும், அந்த பலனை அனுபவிக்கிறோம். ஆனா அந்த பலனை அனுபவிச்சாச்சுன்னா அதெல்லாம் அந்த பண்ணிருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் க்ஷீணிச்சு போயாச்சுன்னா பாவ காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம் கூட கூட இல்லையா. அப்ப என்ன இருந்ததுன்னா அவனுக்கு மறுபடியும் மரோ ஜென்மம். மறுபடியும் அந்த பறவைக்கு போங்க, இந்த பறவை அதே மாதிரி தானே பண்றது இல்லையா. அதை கொத்தி அது தன்னுடைய இதையே பார்த்துட்டு இருக்கு. அப்ப என்ன, மரத்துக்கு மரம் தாவி மறுபடியும் இதுக்கு ஜென்மா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சோலார் நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்குந்தோறும், அந்த பற்று இருக்குந்தோறும் நம்மளுடைய கண்ட எல்லா காரியங்களும் காமிய கர்மா தான். ஸோ அந்த காமிய கர்மாக்கள்னால தான் நமக்கு மறுபடியும் ஜென்மம் கிடைக்கிறது. அப்போ இதுதான் தட்சிணாயன மார்க்கம். சரி, இப்ப அடுத்து இன்னொரு மார்க்கம் இருக்கு பாருங்க. அதை அடுத்து சொல்றார். மயி நிஹிதம காமோ கர்ம உதக் பதார்த்தம். இப்ப கர்ம உதக் பதார்த்தம்னு பிரிச்சுக்கணும். மயி என்ன நிஹித அகாமங்கிறார். எனக்கு நீ என்னெல்லாம் நீ பண்றியோ அதுல வித்தவுட் அட்டாச்மெண்ட் நீ பண்ணுங்கிறார். இப்போ முந்தின இதுல என்ன ஆறுது, அந்த தேவதைகள் எல்லாம் கூட்டின்னு போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் சம்சாரத்துல விழுந்துடுறானோ. இப்போ என்ன சொல்றான், இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், ஒருத்தன் செடிக்கு தண்ணி விடுறான். ஆனா என்ன, இதுல நிறைய காய்க்கும், இந்த காய்ச்சானா இந்த பழமெல்லாம் என்னோட குடும்பத்துக்கு நன்னா எல்லாரும் சாப்பிடலாம், ஊறுகாய் போடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், நிழல் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு பலனை கருதியே அவன் செடிக்கு தண்ணி விட்டுருக்கான். அப்போ இந்த மாதிரி அவன் பண்ற நல்ல காரியம்தான் இல்லையா. ஆனா என்ன, ஒரு பலனை கருதி அவன் பண்றதுனால கண்டிப்பா அவனுக்கு மரோ ஜென்மம் கிடைக்கும். ஆனா இப்ப இன்னொருத்தன் என்ன பண்றாங்கன்னா, அவன் அந்த பலனை ஒண்ணு எதிர்பார்க்கிறதே இல்லை. நம்ம எதையுமே எதிர்பார்க்காமக்கு அந்த தண்ணியை விட்டுட்டு இருக்கான் இல்லையா. இருக்கட்டுமே, 4 பேருக்கு நல்லதாகும் இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் நிழல கொடுக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தனக்குன்ட்டு ஒண்ணும் வச்சுக்காதைக்கு அவன் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாதைக்கு அந்த தண்ணியை விட்டுட்டு இருக்கான். ஸோ இவன் பண்றது நிஷ்காம கர்மம் இல்லையா. நிஷ்காம அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு ஒரு காரியம் இது காமிய கர்மா, இது நிஷ்காம கர்மா. அதை தெரிஞ்சுக்கோ. இது 2 வித்தியாசம் நமக்கு தெரியும். இப்போ நம்மளும் அவன் பண்ற காரியத்துல ஒரு பலனை எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம பலனை எதிர்பார்க்காமக்கு நம்ம அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். அப்ப அதுக்கும் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, சுக்ல கிருஷ்ணே கதிஹ்யேதே ஜகத சாஸ்வதே மதே ஏகயா யாத்யநாவ்ருத்திம் அன்யயா வர்த்ததே புனः. சுக்ல கிருஷ்ணங்கிற
இப்போ இந்த கிருஷ்ண தேவதைகள் எல்லாம் எங்க கூட்டின்னு போவா நம்ம பார்த்தோம். அது தட்சிணாயனம் இல்லையா? தட்சிணாயனத்துக்கு போறது ஒரு மார்க்கம், இன்னொன்று சுக்ல. அதுதான் அதுதான் உதக் பதார்த்தம். அந்த சுக்லபட்சத்துல கூட்டின்னு போறது அது உத்தராயணமா, இது தட்சிணாயனம். அதாவது உதக் பதார்த்தம்ங்கிறது அது உத்தராயண மார்க்கத்தில் அந்த மார்க்கத்து தேவதைகள் கூட்டின்னு போகலாம். அப்போ அந்த உத்தராயண மார்க்கத்தில் உள்ள தேவதைகள் கூட்டின்னு போகவா யார நிகித அகாங்கிறார். அதாவது மயி நிகித எனக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் அகாமம், அந்த பற்று இல்லாதக்கு, அதாவது அந்த அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாதக்கு நீ தண்ணி விடுற இந்த செடிக்கு இல்லையா? அந்த மாதிரி நீ பண்ற காரியத்தினுடைய பலன் நீ எதிர்பார்க்காமைக்கு நீ பண்ணினேன்னா, என்ன குறிச்சு நீ பண்ணினேன்னா, மதர்ப்பணம்னு சொல்றாரு, எனக்கு நீ அர்ப்பணிச்சூடு அப்படி பண்ணினேன்னா உதக் பதார்த்தம் அவா உத்தராயண மார்க்கத்தில் போகலாம். ஸோ இந்த 2 மார்க்கம் இருக்கு, தட்சிணாயனம் இருக்கு, உத்தராயணம் இருக்கு. ஸோ இந்த உத்தராயண மார்க்கத்துக்கு போனவாளுக்கு எப்படின்னா என்ன சொல்றாரு, ஏகையா அதுல ஒருத்தன் யாத்தி கிடைக்கிறது அனாவிருத்தம். அதாவது அவன் அந்த நிஷ்காமமா பண்ணியிருந்தானா அனாவிருத்தியம் திரும்பி வர மாட்டானா, பகவத் சாயுஜம் கிடைச்சு போயிடுறது அவனுக்கு. இது நம்ம 4ஆம் திருதசகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அவன் எல்லா தேஜனம் பண்ணி விடுறான், கடைசியில இந்த பரமாத்மாவும் தானும் ஒண்ணுங்கிறத பாக்குறான். அப்போ அவனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைச்சி விடுறது, அனாவர்த்தியம் திரும்பி வர மாட்டான். இதான் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இந்த மார்க்கத்துல போனான்னா அவளுக்கு மரோ ஜென்மம் கிடையாது. ஆனா இன்னொன்னுக்கு அந்நிய ஆவர்த்ததே, இன்னொருத்தன் கண்டிப்பா சம்சாரத்துல மாட்டிப்பான். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், நீங்க எத்தனை தடவை படிச்சு நீங்க அர்த்தம் பண்ணிக்கோ. அப்படியான ஓரளவுக்கு நமக்கு சம்சாரத்திலேருந்து விடுபட முடியுமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த சாப்டர் 8ல் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நிறைய தடவை படிக்கும் பொழுது புரியாது. பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு இது காமிகர்மானா என்ன, அதே மாதிரி நிஷ்காம கர்மா என்னன்னு தெரியும். அதே மாதிரி இந்த தேவதைகள் எப்படி நம்ம எஸ்கார்ட் பண்ணிட்டு போய் நம்மளை அனுபவிக்க வச்சுட்டு திருப்பி தள்ளி விட்டுடுறான். வேற உத்தராயண மார்க்கத்துல போனா நம்ம பகவானோட சேர்ந்து விடுறோம், மரோ ஜன்மம் நமக்கு இல்லை அப்படின்னுட்டு கபில தனுரிதித்மோ தேவஹூத்யைன்யகாதி இப்படியாக அம்மாவுக்கு சொல்றாரு. அடுத்து இதி சுவிதித வேத்யாம் தேவஹே தேவஹூத்யம் ஹிருதனுதிமனுகிருஹ்ய த்வங்கதோ யோகி சங்கை விவலமதிரதாசோ பக்தி யோகேன முக்தா त्वमपि जनहितार्थं वर्तसे प्रागुदीक्ष्याम् இது சுவிதித. அழகா சொல்லியாச்சுப்போ, எத்தனை அழகா அம்மாவுக்கு உபதேசம். குழந்தை 5 வயசு குழந்தை பகவான் அல்லவா அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இது சுவிதித வேத்யாம் தேவ குருவாயூரப்பா, பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஹே இந்த தேவஹூதிக்கு தேவஹூதிங் இப்படி நீ இவ்வளோ அழகா அவளுக்கு உபதேசம் பண்ணினியே, கிருத நூதி அனுகிரஹ்ய. அப்போ தேவஹூதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறதான். அப்போ தன் புள்ளையும் வணங்குறான். அதுதான் நுதி ஸ்தோத்திரம் பண்றாளாம் பகவானை பார்த்துட்டு. பகவான் புள்ளை அவளுக்கு இல்லையா, பிள்ளைய பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணார். எப்படி கர்தவர் போறதுக்கு முன்னால அவரை வலம் வன போனார் அவர். இங்க அம்மா தன்னுடைய பிள்ளைய வணங்குறார். கிருத நுதி அனுகிரஹ்ய. பகவானே தன் பிள்ளையே பார்த்து அவர் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்றானாம். அப்படி சொன்ன உடனே இப்ப பகவான் என்ன பண்றாரு பாருங்க, 5 வயசு குழந்தை அம்மாவுக்கு இத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு இப்போ கதோ யோகி சங்கைகி வெளியில யோக சங்கம் யோகிகள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம் வெளியில. அம்மாவுக்கு இவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், யோகிகள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த யோகிகளோட போயிடுறாரு. அம்மாக்கு எப்படி இருக்கும் பாருங்க, 5 வயசு குழந்தையும் விட்டுட்டு போயிடுறது, 9 பொண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, கணவனும் சன்னியாசம் வாங்கிட்டு அவரும் வனத்துக்கு போயாச்சு. ஒரு அம்மாவுடைய மனசுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க இல்லையா? இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவளுக்கு, எல்லாரும் அவளை விட்டு போயாச்சு. அப்போ கிருத அனுதி அனுகிரஹ்ய த்வங்கதோ யோகி சங்கை. கற்ப ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்கா பாருங்க. யோகி சங்கத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். அவளோட அந்த மார்க்கத்துல கிளம்பி போயிடுறார் அவர். கபிலர் அவ கூட போயிடுறார் அவர். யோகி சங்கைகி யோக கூட்ட இந்த யோகிகளோட கூட்டத்தோட போயிடுறார். விமல மதிரதாசோ. இப்போ அம்மாவுக்கு மனசு தெளிஞ்சு விடுறது, ஓ இதுதான் வாழ்க்கை,
குழந்தை சொல்லி புரிய வச்சிருக்கு இல்லையா அம்மாவுக்கு. விமலமதி, மனசு கிளியர் ஆயிடுறதான். விமலமதி ரப்தாசோ அசௌ, அசௌன்னு அம்மாவுக்கு இப்படி ஆயிடுறது. பக்தி யோகேன முக்தா, புள்ள சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பக்தி யோகத்திலேயே போயிட்டு அவளுக்கு முக்தி கிடைக்கிறதான். அப்போ அவளும் எப்படி இருந்திருக்கணும்னு யோசிச்சு பார்த்துங்க. பக்தி யோகேன முக்தா, முக்தி அடையிற அவளுக்கு. துவமபி ஜனஹிதார்த்தம், அப்போ பகவான் குருவாயூரப்பனை பார்த்து வட்டத்தில் சொல்றார், துவம் நீயும் கூட, துவமபி ஜனஹிதார்த்தம், இப்போ வந்து ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கண்டாமா? அப்போ அதுக்கோசரம் என்ன பண்றார் பகவான்? அம்மா கூட எப்பவும் இருக்க முடியாது இல்லையா, அவருடைய அவதாரத்துடைய காரியம் என்ன, அது முடிச்சாகணுமே. துவமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராபுதீச்யாம், போயிடுறாராம் ஈசான்யம், பாதாள லோகத்துக்கு. பாதாள லோகத்துல அந்த பிராகுதீசியாம்னா அந்த வடகிழக்கு ஈசான்யம் சொல்றோம் இல்லையா, அங்க போய் உட்கார்ந்து விடுறாராம் பகவான். என்னத்துக்கு? ஜனஹிதார்த்தம், ஜனங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கோசரம், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கோசரம். ஏன்னா இப்போ ஜனங்களுக்கு உபகாரமா இருக்கணும் இல்லையா. ஏன்னா அந்த சமயத்துல க்ஷீணிச்சிருக்கு இல்லையா, அந்த அனுஷ்டானங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிருக்கு. எல்லா தார்மீக காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு க்ஷீணம் தொடங்கி இருக்கு. அப்போ அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும் இவருக்கு. அப்போ அங்க போய் உட்கார்ந்துடும் ஜனஹிதார்த்தம். அவர் வந்து ஈசான்யத்துக்கு கிளம்பி போயிடுறார். சரி, இப்போ அடுத்து என்ன இருது, இவர் வந்து பாதாள லோகத்துக்கு போயிருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதையும் தெரிஞ்சுக்கண்டாமா? இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்க. பாதாள லோகத்துக்கு போனார், பிராகுதீச்சியாம், வடகிழக்கு பார்த்துன்னு அவர் போயிட்டார் அப்படின்ட்டு ஸ்லோகத்துல சொல்றார். இப்போ அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேண்டாமா? இது வந்து வால்மீகி ராமாயணத்துல நமக்கு இந்த ப்ரூஃப் கிடைக்கிறது. இப்போ வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, சகரன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து என்ன பண்றான், ரொம்ப எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டு, தேவாதிகள் எல்லாம் துன்புறுத்திட்டு அவன் அஸ்வமேத யாகம் தொடங்குறான். இப்போ அஸ்வமேத யாகம் என்ன உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்றான், இந்த இந்திரன் வந்து இந்த அஸ்வத்தை குதிரை இல்லை, குதிரையாகம் இல்லையா, அது அந்த குதிரையை எடுத்துன்னு வந்துட்டு பாதாள லோகத்துல இது கபிலருக்கு பின்னால் கட்டி வச்சுடுறாங்க. பாதாள லோகத்துல வந்து அதை கட்டி வச்சாச்சு. இவருக்கு பின்னால, இவர் தியானத்துல இருக்கார், கபிலர் வந்து தியானத்துல இருக்கார், பின்னால கட்டி வச்சுடணும். அப்போ உட்காந்து அகத்தை முடிக்கணுமே, குதிரையை காணும். அப்போ என்ன பண்றான்னா, சகரனுடைய இந்த 60,000 பிள்ளைகள் அது எல்லாமே, எல்லாரும் 60,000 பேர் உலகம் முழுக்க தேடி 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 பார்த்துட்டு பாதாள லோகத்துக்கு வரா. பாதாள லோகத்துக்கு வந்தானே குதிரை பின்னால கட்டி வச்சு. அப்போ அந்த குதிரையை மீட்கணுமே. அப்போ இவா எல்லாம் அசுர புத்தி வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணா, துன்புறுத்துறா. இவரோ தியானத்துல இருக்கார். அப்போ இவரை நோக்கி துன்புறுத்துறாவா ரொம்ப. அப்போ இவர் கண்ணை திறந்தானே 60,000 பேர் முன்னால நின்றுட்டு இருக்கா. இப்போ அந்த கண் பார்வையில எரிச்சு விடுறாருவா எல்லாரையும். 60,000 பேர் அங்க பஸ்மம் ஆயிடுறா அந்த இடத்துல. அப்போ அது யாகம் அங்க நின்று போயாச்சு. போன 60,000 பேர் அங்க பஸ்மம் ஆயாச்சு. அப்போ சகரனுடைய பேரன் அம்சுமான். அம்சுமான் என்ன பண்றான்னா, அவனு வரான், தேடிட்டு வரான். பாதாள லோகத்துக்கு வந்தான்னா அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த இவா எல்லாருமே பெரிய 60,000 பேர் அங்க சாம்பலா கிடக்காங்க. இவர் கபிலர் பார்த்துட்டு வேண்டிக்கிறானோ. அப்போ கபிலர் என்ன சொல்றாருன்னா, அவர் நீ வந்து இந்த அஸ்வத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிவிடுங்கிறார். அப்போ அம்சுமான் என்ன பண்றான்னா, இந்த குதிரையை எடுத்துன்னு போயிட்டு சகரன்ட்ட போய் கொடுத்து அந்த யாகத்தை பூர்த்தி பண்றான். ஆனா அவருக்கு இன்னும் சங்கடம், இன்னும் இப்போ 60,000 பேர் இன்னும் சாம்பலா அங்க கீழே கிடக்கான். அம்சுமானுடைய பேரன் பகீரதன், இந்த கீழே அந்த படத்துல பார்க்கலாம். எத்தனை வருஷ காலம் அங்கே இருக்கா பாருங்க அந்த அஸ்தி. இன்னும் அதுக்கு முக்தி கிடைச்சிட்டு இல்லை அஸ்திக்கு. அப்போ நம்ம அஸ்தியை கரெக்டணும்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த காரியம் இன்னும் நடந்துட்டு இல்லை. அப்போ பகீரதன் என்ன பண்றான்னா, கங்கையை நினைச்சிட்டு கங்கையை உற்பத்தி பண்ணி அதை பாதாளத்துக்கு கொண்டு வந்து, அந்த நீ பார்க்கலாம் அந்த அஸ்தி எல்லாம் வரும், அந்த கும்பல். கற்பகம் ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்காரு. ரியலி யூ ஹேவ் டு யுவர் பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு கற்பகம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தி எல்லாம் கும்பலா கிடக்கு. அப்போ அதில் இந்த கங்கை ஜலத்தை தெளித்து அவளுக்கு முக்தி கொடுத்து விடுறான் பகீரதன். இந்த கதையெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. ஸோ அதுலேருந்து இப்போ நமக்கு என்ன தெரியறது என்னன்னா, கபிலர் வந்து பாதாள லோகத்தில் போய் இருந்தாருன்றது நமக்கு தெரியறது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அப்போதானே நம்ம சொன்னால் எல்லாரும் கேட்டுப்பா, நம்புவா. இல்லைன்னா சும்மா என்ன எல்லாருக்கிட்ட சொல்லுது, சும்மா என்னத்தையும் சொல்லாதுன்னு சொல்லுவா. அப்போ இது எல்லாம் நமக்கு இந்த கதைகள் எல்லாம் தான் நமக்கு நடந்திருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் கிளியரா சொல்றது நமக்கு. ஸோ அப்படியாக ஈசான்யத்தில் போயிட்டு இவர் வந்து ஜனஹிதார்த்தம், ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கோசரம் அங்கே போய் தங்கி விடுறார் கபிலர். கடைசியா பட்டத்தில் என்ன சொல்றாருன்னா,
परम किमुपहूत्या त्वत्पदाम्भोजभक्तिं सकलभयविनेत्रीं सर्वकामोपनेत्रीं वदसि खलु दृढं त्वं तद्विधूयान्मयान्मे गुरुभवनपुरेश त्वय्युपादस्त्व பக்திம். இப்போ பட்டத்திரி சொல்றார், பரமாத்மா பார்த்து சொல்றார், கிமு பகூத்தியா, எத்தனை தான் சொல்றது நடந்து இல்லையா, கிமு பகூத்தியா, உக்தியான சொல்றது, துவத் பதாம்போஜ பக்தி, உன்னுடைய பாதத்தில் இருக்கிற அந்த துவத் பதாம்போஜ பக்தி, சகல பயவினேத்திரம், பயத்தை எல்லாம் விலக்கிவிடும் இல்லையா. பகவானை பார்த்து பட்டத்திரி சொல்றாரு, அவர் பயத்தை எல்லாம், அது பய வினேத்திரம், பயமெல்லாம் விலக்கி விடுறது, சர்வ காமோபநேத்திரம், நம்ம என்னெல்லாம் நமக்கு இச்சையோ அது எல்லா அபிஷ்டங்களையும் கொடுக்குமா பகவான் பேர்ல பக்தி இருந்தானா. இதை என்னத்துக்கு மறுபடியும் சொன்ன, இதுதான் உண்மைங்கிறார் பட்டத்திரி. ஸோ பரம கிம பகூத்தியா பத் பதாம்போஜ பக்தி, உன்னுடைய பாத சரணங்கள் இருக்கிற பக்தி சகல பய வினேத்திரம், பயத்தை எல்லாம் போக்கிவிடும், சர்வ காமமும் உபநேத்திரம், சர்வ அபீஷ்டங்களையும் கொடுக்கும், நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். வதசி கலம் திருடம் துவம், அப்படியாக தாங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையாங்கிறார். திருடமாக தாங்கள், கபிலர் எவ்வளோ கிளியரா சொல்றாரு இல்லையா, அம்மாவுக்கு பக்தி ஒண்ணுதான் வேணும்னு சொல்லிவிடுறார் அவர். ஸோ வதசி கலு திருடம் துவம், திருடமாக நீ சொல்லியிருக்காய். அப்போ தத் விதூய ஆமையான் மே, ஆமையான என்னுடைய நோய்கள், என்னுடைய ஆமையான் விதூயங்கிறார், என்னுடைய நோய்களை கூட நீதான் அதையெல்லாம் விளக்கணுங்கிறார் இல்லையா. பகவான் உன் பேர்ல எனக்கும் பக்தி இருக்கு, ஸோ இந்த நோயெல்லாம் விலகணும்ட்டு வேண்டிக்கிறார் பட்டத்திரி. குருபவன புரேஷ, குருவாயிருப்பா, துவை உபாதஸ்துவ பக்திங்கிறார். இப்போ என்ன, அந்த பக்தியை எனக்கு விருத்தி பண்ணிக்கணும், அதுக்குள்ள அனுகிரகத்தை நீ கொடுக்கணும்ட்டு, அதுக்குள்ள அனுகிரகத்தை நீ கொடுக்கணும்னுட்டு, பக்தி எப்படியான விருத்தி ஆகணும், உபாதிஸ்துவம் என்னன்னா அந்த பக்தியை நீ உண்டு பண்ணணும்னுட்டு முடிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்போ நம்ம இந்த இன்ட்ரோடக்டரி பிக்சர் பாருங்க. இந்த இன்ட்ரோடக்டரி பிக்சர்ல என்ன பார்த்தோம், டிவோஷன் டு லார்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அட்டைன் பிரம்மன் இல்லையா. டிவோஷன், அந்த பக்தி, இந்த கபிலருடைய உபதேசத்திலேயே பக்தி தான். ஸோ அந்த பக்தியை விருத்தி பண்ணிக்கணும்னுட்டு கடைசியா பட்டத்திரி முடிக்கிறார். இப்போ அந்த ஸ்லோகம் மறுபடியும் இந்த 14ஆம் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் கீதையில சாப்டர் 14ல, மாம்ச விசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பத்தே. கிளியரா சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, மாம்ச என் மேல நீ அபிச்சாரேன், அதாவது அபிச்சாரன் வேற எதுலேயும் உனக்கு நாட்டமே இருக்கப்படாது இல்லையா. அபிச்சாரேன பக்தி யோகன், அது பக்தி யோகத்தினால நீ சேவிக்கணும், சேவத்தே அப்படி பண்ணினான். ச குணான், இந்த குணங்கள்லிருந்து விடுபடணும். ச குணான், 3 குணம், ஒன்னல்ல 3 குணம் இல்லையா. 3 குணம் நம்மகிட்ட இருந்துட்டே தான் இருக்கும் இல்லையா, ஒன்று மாற்றி நம்மளை பாடுபடுத்தும். சகுணான் அதீத்தியை, அது எல்லாத்தையும் நீ கடக்கணும். இந்த முக்குணங்களையும் கடந்தேன்னா அவன்தான் ஏதானே, ஏதான் குணான் அதீத்தியங்கிறார். ஏதான் குணான் அதீத்திய அப்படி பிரிச்சுக்கணும் நீங்க. இந்த 3 குணங்கள் இருந்து நீ கடந்தேன்னா அவன்தான் பிரம்ம பூயாய கல்பத்தே, அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு அவன் தான் சரியானவன். he is fit to attain பரமாத்மா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பக்தியைத்தான் நம்ம வளர்த்திக்கணுங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. அந்த இன்ட்ரோடக்டரி பிக்சர்ல இந்த கொடுத்தோம் நாங்கள். ஸோ அந்த பக்தியை விருத்தி பண்ணிக்கணும். அப்படியாக பட்டத்திரி பகவான் கிட்ட வேண்டிக்கிறார். ஸோ நம்மளும் அந்த பகவான் பேர்ல அந்த பக்தியை விருத்தி பண்ணிக்கணும். எப்படி கபிலர் தன்னுடைய தாயாருக்கு சொன்னாரோ அந்த தாயாரோட ஸ்தானத்துல நம்மளும் இருந்து பகவான் சொன்னதை நம்ம உபதேசமா நம்ம எடுத்துக்கணும். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகவசத சஹஸ்ரேண நிர்வாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்மம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம்
ஸ்ரீ ஹரியே நமஹ. அடுத்து வரப்போகிற சாப்டரில் நம்ம நரநாராயண அவதாரத்தை பற்றி பார்ப்போம்.